அன்பான நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு, ஒரு வகையில் மகிழ்ச்சியையும் தாண்டி ஒரு பெருமிதமான உணர்வோடு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு. ஏன்னா கல்வி புலம் அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்களுக்கு நீ உள்ளாயிருக்கு. அது 2-3 நாட்களாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த கேள்வி நேரங்களையும் கவனித்தேன். ஒரு அரசு முன்னிறுத்துகிற கல்வி திட்டம், கல்வி முறை, கல்வி இவைகளெல்லாம் விமர்சனங்களுக்கு தீவிரமாக உள்ளாகிற காலம் இது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அரசு முன்னிறுத்துகிற கல்வி முறைமையின் போதாமை என்பதை உணர்ந்து அந்த போதாமையை எப்படி சரி செய்யலாம் என்ற முயற்சியில் எல்லாவற்றையும் முற்றிலும் மாற்ற முடியாதென்றாலும் தன்னளவில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு மிகச்சரியாக முயன்று கொண்டிருக்கிற கல்வி நிறுவனமாகத்தான் எஸ்ஆர்வியை எல்லோரும் பார்க்கிறார்கள். ஒரு பக்கத்தில் ஆசிரியர் தன் தகுதிகளை உயர்த்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. மறுபுறம் மாணவர்களிடம் அதே முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. எனக்கு நான் அந்த பெருமிதம் என்று சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா, இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு பெருமிதம் நிச்சயம் இருக்கும். ஏன்னா இந்த கனவு ஆசிரியர் நோக்கி என்பது ஒரு பல ஆண்டுகளாக, ஒரு 10 ஆண்டாக, 20 ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்குது. ஆசிரியர்களை மேம்படுத்துகிற முயற்சியை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே வருகிறவர்களும் இந்த பள்ளியை பற்றி மிக உயர்வாக பேசுகிறார்கள். நேற்று இளம்பகவத் பேசும்போது சொன்னதாக நான் அறிந்தேன். பொதுவாக நான் அரசு பள்ளிக்குத்தான் போவது வழக்கம். தலைவரே, பொதுவாக நான் அரசு பள்ளிக்குத்தான் போவது வழக்கம், தனியார் பள்ளிகளுக்கு போகிற வழக்கம் இல்லை. ஆனால் உங்கள் சிஇஓவினுடைய அன்பு கட்டளைக்கு இணைந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆளி செந்தில்நாதன் பேசும்போது என்ன பேசினார் என்று தமிழ்ச்செல்வரோடு நீங்கள் பேசிட்டு கேட்டேன். மொழி என்பதை அடையாளம் என்று சொன்னார் என்பதை ஒரு ஆசிரியர் சொன்னார். எனக்கு என்னென்னா, இப்படி வருகிறவர்கள் மகிழ, கேட்பவர்கள் தாங்க சரியான இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம் என்ற புரிதல் இருக்குல்ல, அதுதான் இந்த பள்ளியினுடைய தலையான இடம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் இது எப்படி இந்த பெருமிதத்தை பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ உங்கள் நிர்வாகம் தொடர்ந்து இயங்கிட்டாங்க. இதில் அவர் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எல்லாரும் போல ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறோம், எல்லாரும் போலும் ஃபீஸ் வாங்குகிறோம், எல்லாரும் போலும் சொல்லித்தரோம், எல்லாரும் ரிசல்ட் வருது என்பது ஒரு பக்கம். அதை தாண்டி வெளியில் இவர் எஸ்ஆர்வி ப்ராடக்ட் என்று சொல்லும்போது இருக்கிற பெருமிதம் என்பது இயல்பாக இருக்கிற பெருமிதம். இவர் தொடர்ந்து செயல்பாடு அடிப்படையில் நான் இந்த பெருமிதத்தை எப்போ எப்படி பார்ப்பேன், அதை ரசிக்கிறத. இப்போ எனக்கு ஒன்று அதில் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நானே பெருமைப்படுறேனே. நான் உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரும் இல்லை, மாணவரும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் நான் ஏன் பெருமைப்படுறேன்? ஏன்னா எங்கேயாவது நல்ல காரியம் நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிற எல்லோருமே பெருமைப்படுகிறார்கள். அதான் விஷயம். எனக்கு இந்த பெருமிதம் போது என்ன தோணும்னா, ஒரு சும்மா சாதாரண சொல்லும்போது, நீ ஏன் வீட்டில் பயலுக இருப்பாங்க, டக்குன்னு வளர்ந்துருவாங்க. பார்த்துட்டீங்களா நீங்கள்? நம்ம சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருப்போம், கிடுகிடுன்னு வளர்ந்துருவான். வளர்ந்தது மட்டும் இல்லை, லேசாக மீசை வேறு முளைச்சிரும். அது மீசை முளைச்ச உடனே அப்பாவுக்கு ஒரு மாறு இருக்கும். என்னடா தம்பி அப்படிம்பாரு, சொல்லுப்பா அப்படிமா. அதோடு அவன் கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் இல்லை? அப்படி இருப்பான் ஜம்முன்னு. ஆமாம், நிஜமாக சொல்கிறேன். ஆள் நல்லா வளர்த்தியாக இருப்பான், பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான். ஒரு டக்குன்னு அது வரைக்கும் ட்ராயர் போட்டான், நல்ல ஒரு பேண்ட் போட்டுருவான், டக் பண்ணிப்பான், ஒரு நல்ல காட்டன் ஷர்ட் போட்டுப்பான். இதெல்லாம் அந்த அம்மா ரசிச்சுக்கிட்டே இருப்பாள். வெளில கூப்பிட்டு போவான் அம்மா, டே வாடா நீ வெளில போகலாம். போகும்போது வெளியில் அழைச்சிட்டு போவான். இந்த பையன் நல்லா இருப்பான், இந்த அம்மாவை ரசிப்பான். அவனை டக்கு அப்படியே கையை முடிச்சு விடுவான், தலையை அப்படி சிலுப்புவான். அப்படி இந்த ரோட்டில் போகிற பொம்பளை பிள்ளைலாம் இவனே பார்க்கும். இந்த அம்மா அதை கவனிப்பா. பயலுக்கு வெக்கமாக இருக்கும், அம்மா கூட வரல, அவன் பார்க்க முடியாதுல்ல.
இதை புரிஞ்சுக்கிற அம்மா என்ன செய்வா, 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுவா. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக கட்ட விட்டுரு அப்படின்னு இல்லை. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பயலுக்கு சுதந்திரம் தர்றது மட்டும் இல்லை, அந்த பொம்பளை பிள்ளைங்க தான் பையனை நேசிக்கிறத ரசிக்கிறத அந்த தாய் இருக்கால ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். தான் பெத்த பிள்ளைய 4 பொம்பளை பிள்ளைங்க வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாளுங்களே அப்படி சந்தோஷப்படுவாள்ல, அந்த பரவசம் தான் இந்த பரவசம். தயவுசெய்து புரிஞ்சுக்க. நீ எந்த பெருமிதமே அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆசிரியர் என்பவர் வெறும் பாடம் சொல்லி தருவாரா? தான் நீங்கள் 10 நாளாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, 5 நாளாக பேசிகிட்டே இருக்கீங்க. இந்த ஆசிரியர் வெறும் பாடம் சொல்லி தருவாரா? எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கேயோ பேசுகிறோம், சரி. ஆனால் எனக்கு 7வது 8வது படி வாய் திக்கும், எனக்கு திக்கும் வாய். நான் 7th 8th படிக்கும்போது எனக்கு வந்து வாய் திக்கும். நான் உங்களை மாதிரி பயிற்சியெல்லாம் பெறுகிற ஆசிரியர்கள்லாம் இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூல், சாதாரண தமிழ் வழி பள்ளி, தமிழ் மீடியம் அரசு பள்ளி, அங்கே தான் படித்தேன். அதனால தான் இன்னைய வரைக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறேன். அது வேறு, அதுக்குள்ளே நான் வரல, புரிகிற மாதிரி பேசுகிறேன். இப்போது திக்கிறது வாய். அதில் என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, வீட்டில் இருக்கும்போது எனக்கு திக்காது, பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் திக்காது, ஸ்கூலில் ஆசிரியர் கேட்டார்னா பதில் சொல்லும்போது திக்கணும். எனக்கு உண்மையாகவே கேள்வி கேட்பார், பதில் தெரியும், ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன். அதனால இந்த வாத்தியார் நம்மளை கேட்காம இருந்தாருன்னா பரவாயில்லடா கடவுளே அப்படி கடவுளை வேண்டிட்டு உட்காந்துருப்போம். இது நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு சிக்கல். சில பேர் ஒரு நக்கலாக சிரிப்பாங்க, எனக்கு கேள்வி கேட்க வந்தாலே திக்குவாண்டா அப்படின்னு சிரிப்பாங்க. ஒரு 2 செகண்ட் திக்கும், அது கொஞ்சம் அப்படி நேரம் கழிச்ச பிறகு கொஞ்சம் கடகடன்னு பேச ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் எனக்கு இந்த பிரச்சனை. எனக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மதிமுடியன்னு ஒரு ஆசிரியர் வந்தார், ஒரு தமிழ்வாதியார். எனக்கு வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது என் வாழ்க்கையில். அவர் எதை கவனித்தார், இது மாதிரிலாம் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அவர் தமிழ் வகுப்பில் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லோரும் பேசுகிறாப்பார் கிளாஸில். பாடமே நடத்தாமல், டே எல்லாம் பேசு, நீ இதை பற்றி பேசு, அதை பற்றி பேசு, உனக்கு இதை பற்றி சொல்கிறா அப்படிம்பார். எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனை பற்றிலாம் பேச சொல்லுவார், நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் பேசு அப்படிம்பார். ஒரு கட்டத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ரொட்டேஷனில் ஒரு பையனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு வச்சுங்களேன். என்னவோ தெரியாது, என்ன மட்டும் வாரம் பேசுகிறான் பார். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அறிவாளி நினச்சி பேச விட்றான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வாரம் பேசி நண்பர்களே, ஒரு 8ஆம் கிளாஸ் முடித்து நான் 9th போகும்போது என் வாய் திக்குதல் எனக்கு சரியாக போயிடுச்சு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, அவர் நம்மளை சரி பண்ண தான் பேச வச்சுருக்காரு, நம்ம அறிவாளிங்கிறதுனால பேச வைக்கல. இப்போ எனக்கு சொல்லுங்கள், ஏன் என் நினைவில் இருக்கார் அவர்? எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தாலையா, அல்லது எங்கள் பள்ளிக்கூடத்தில் அவர் செஞ்ச பெரிய செயல்களாலா? இல்லை, யாரோ ஒரு பையன் அவர் கவனிச்சிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவன் திக்க மாட்டேங்குது, வீட்டில் பேசும்போது யாரும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் வகுப்பில் மட்டும் திக்கிறான்னா இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்குது. அந்த பயத்தை தொடர்ந்து பேச வச்சோம்னா சரி பண்ணலாம் என்று தோன்றியது தான் மதிமுடியனின் ஆசிரியத்துவம் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வச்சுக்க. எனக்கு அப்போ என்ன தோணும்னா, எனக்கு உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், உங்கள் எல்லாரும் தெரியும், திருக்குறள்லேயே ரொம்ப சிறந்த திருக்குறள்னு சொல்லுவாங்க எல்லாருமே. திருக்குறள்லேயே ரொம்ப சிறந்த குறளாக ஒரு குறள் சொல்லப்படும். காந்தி அடிகளை கூட அஹிம்சை நோக்கி மடைமாற்றம் செய்த குறளாக சொல்லுவாங்க. அதை காந்தியடிகள் தன் போர் வடிவத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது அந்த குறளைத்தான் டால்ஸ்டாய் அவருக்கு பரிந்துரை செய்ததாக சொல்வார்கள். அவைகள் குறித்து விரிவாக பேசுகிற நேரம் போகும். அந்த குறள் வந்து அறிவினால் ஆகுவது உண்டோ, அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படிங்கிற குறள். அங்கெல்லாம் அவங்க அர்த்தம் தெரியும், உங்களுக்கு அவனுக்கு புதுசாக சொல்ல வேண்டியில்லை. அறிவோட அதிகபட்ச வேலையே பிற உயிரின் துன்பங்களை தன் துன்பமாக ஏற்பது, அதான், அவ்வளோதான் விஷயம். யார் சிறந்த அறிவாளி அப்படின்னா, அவனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிகிறது அப்புறம், அடுத்தவன் பிரச்சனையை தாம் பிரச்சனையாக எவனுக்கு உணரத் தெரிகிறதோ அவன்தான் சிறந்த அறிவாளி என்பது தமிழ் வள்ளுவனுடைய வார்த்தை.
இந்த வார்த்தையை தான் காந்தி வந்து தன்னுடைய அகிம்சைக்கு எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு என்ன தோணும்னா, என் மதிமுடியின் ஆசிரியர் திருக்குறள் சொல்லித்தந்தவன் அல்ல, திருக்குறளாக வாழ்ந்தவன் என்று எனக்கு மனசில். ஒரு சாதாரண பையனுக்கு வந்த பிரச்சனையை தன் பிரச்சனை உணர்தல். நீங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்ல போனால், அந்த தமிழ் மொழியன் எங்கள் ஸ்கூல்லையே பார்க்குறதுக்கு பசு மாதிரி இருப்பார். யாரையுமே அடிக்க மாட்டார், அவர் யாரையுமே அடிக்க மாட்டார். நான் இப்போவும் அவரை நினச்சேன்னா எனக்கு அப்படியே உருவம் கண்ணில் வரும். அவர் ப்ளூ கலர் ஷர்ட் தான் எப்போவுமே போடுவார். ஒரு வெளிர் நீல சட்டை, ஒரு வேட்டி, இவ்வளோ அகலமாக மடித்த துண்டு, இதுதான் அவருடைய காஸ்டியூம் எப்போவுமே. சைக்கிளில் கூட ஏறி அவருக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியாது. சைக்கிளை தள்ளிக்கிட்டு வந்து கொஞ்சம் மேடான இடத்துல நிறுத்தி இவர் இந்த பக்கம் வச்சு காலை அந்த பக்கம் தூக்கி போட்டு சைக்கிள் ஓட்டுவார். என்னோட படித்தான் ஒருத்தன், வணங்காமுடின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளவன். ஆமாம், ஒருத்தனுக்கும் அடங்க மாட்டான். அவன் நிஜமாகவே அடங்க மாட்டான். இப்போ கடைசியில் காலம் கடந்து போய் பார்க்குறேன், போன வருஷம் டீ கடை வச்சுருக்கிறான் அந்த ஊரில். அவன் கேட்க மாட்டான். ஆனால் அந்த இவரை கண்டா மட்டும் பேசாமல் இருப்பான். இப்போ நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுங்க, ஆசிரியர்னா யார், எப்படி இருந்தா ஆசிரியர்னு. அதட்டுகிறவர் ஆசிரியர் இல்லை, அடங்க வைப்பவர் ஆசிரியர். அதான் முக்கியம். எனக்கு என்ன இப்போ தோணுச்சுன்னா, மதிமுடியன் என்கிற ஆசிரியரை பார்த்தபோது நண்பர்களே, எனக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல தோணுது ஒன்று தான். இப்போது இன்றைக்கி எனக்கு தலைப்பு வந்து பார் கேள் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி, இது ஒரு கட்டளை வாக்கியம். நில் கவனி செல் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது. சரி, இது மூன்றுமே என்ன? இது மூன்றுமே ரொம்ப அடிப்படையில் கல்வி சார்ந்தது. யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறது புரியும். நீங்கள் பார் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கிறது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் சில பேர்கிட்ட காமெடியாலாம் இருக்கும். மனைவி வந்து கேட்பாங்க, ஏங்க நேற்று நான் ஒரு புடவை கட்டிருந்தேன், எப்படி இருந்துச்சு அப்படிப்பாங்க. யோசிச்சு பார்த்தா இவருக்கு என்னென்ன மனசில் வராது. சில பேர் புத்திசாலியாக சமாளிப்பான், எதுனாப்பா நல்லாதான்ப்பா இருந்துச்சு அப்படிம்மா. ஆனால் அந்த பொண்ணு விடாது, நேற்று கட்டினேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சில பேர் தான் அப்புறானே அப்புறம் என்ன மாதிரி என்ன புடவையாக கட்டினேன் அப்படிம்மா. அந்த மாதிரி கேஸ் மாதிரி இருக்கும்போது அப்சர்வேஷன் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நல்லா கவனிக்கிறது இருக்க, வாழ்க்கையில் பல நேரங்களில் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக மாறும். நான் விளையாட்டு சொல்ல, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது பார் அப்படின்னு சொல்கிறோம். எதை எப்படி பார்க்கலாம்? எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒருத்தன் பார்த்தான்னு வச்சுங்களேன், அவன் ஒரு சாதாரண எழுத்தாளர் இருப்பானா, அல்லது பெரிய அறிவியல் அறிஞனாக இருப்பானா? எல்லாரும் பார்த்த மாதிரி பார்த்துருந்தா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தான் ஆப்பிள் கீழே விழுந்த கதை, அதுக்குள்ளே நான் வரல. எல்லாரும் பார்த்த மாதிரி பார்க்கல இல்லை, அதான் கிராவிடேஷன் ஒரு வர்றார். அப்போது ஒரு ஆசிரியருக்கு எனக்கு என்ன தோணும்னா, மாணவர்களை கவனிப்பதற்கு கூட ஒரு பயிற்சி தேவைப்படும். எப்படி தேவைப்படும்னா, நீங்கள் வரலாறு இருக்குல்ல, வரலாறு வந்து பெரிய ஆளுமைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கும். பெரிய ஆட்களை பற்றி சொல்லிக் கொடுக்கும் வரலாறு. சாதாரண ஆளை பற்றி யார் சொல்லித்தரது? ஆனால் உங்கள்கிட்ட சிக்கிறவங்களாம் சாதாரண ஆள் தானே. உங்கள் எதுக்கு என்ன பெரியாரை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு? இல்லையே, சாதாரண பெரிய சமயம் படிச்சுட்டு இருக்கான். அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பெரிய ஆளுமைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு வரலாறு பயன்படும். ஆனால் எளிய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இலக்கியங்கள் தான் பயன்படும் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு நாவல் படிக்கிறீங்க, ஒரு சிறுகதை படிக்கிறீங்க, ஒரு கவிதை படிக்கிறீங்க, ஒரு நாவல்லையோ சிறுகதையிலையோ கேரக்டர்ஸ் வருது. ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குது, பிஹேவ் பண்ணுது. இந்த பிஹேவியரை தெரிந்து கொள்கிற ஒரு ஆசிரியன் இந்த பிஹேவியர் எல்லாம், அந்த நடத்தையெல்லாம் மனசுக்குள்ள போகுதுன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு மாணவனை புரிந்து கொள்வது எளிதாக இருக்குமா இருக்காதா? ரொம்ப எளிதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போது ஏன் ஒரு ஆசிரியர் இலக்கியம் படிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு என்னுடைய பதிலாக நான் சொல்வது ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியர் நிறைய இலக்கியங்கள் படிப்பது மட்டுமல்ல, நான் இப்படி கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த 28ஆம் தேதி அப்துல் கலாமோட பேரன் சலீமோடு ஒரு கூட்டம் நான் பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு. அதனாப்பட்டினத்தில் நல்ல பண்பு மிகுந்த பையனாக இருந்தார் அவர் சலீம். நான் அவர்கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு கலாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்.
எப்படி இவங்க கலாம் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் அவரோட கூட இருந்திருக்கார் அவர். எப்படி கலாம் எப்படி என்ன ஏது அப்படின்னு பேசும்போது கலாமுடைய சில குணாதிசயங்கள் எல்லாம் பேசிட்டே வந்தார். நான் எனக்கு கலாம் தான் ரொம்ப ரசிக்கிற விஷயமா ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு ஆங்கில ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் வச்சுங்களேன், அவங்களுக்கு சயின்ஸே தெரியாது. சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு டீச்சருக்கு தமிழோ ஆங்கிலமோ அவ்வளவு சரியாக தெரியாது. நான் சொல்கிறது சரியாக தெரியாதுன்னா பேச தெரிகிறது எழுத தெரியாது சொல்லலை, அது நுட்பங்களை இலக்கியம் ரசிக்கிற தெரியாது. நான் கலாமிடம் ரசித்தது என் பார்வையில் சொல்கிறேன், கலாம் ஒரு தொழில்நுட்ப அறிவுமிக்க ஒரு மனிதர், ஒரு அடிப்படையில் ஒரு பொறியியல் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு அறிஞர், அதே நேரத்தில் நல்ல தமிழ் தெரிந்த மனிதர். நல்ல தமிழ் தெரிந்த மனிதர். அவர் எப்படி தமிழ் தெரியும் என்பதற்கு அவர் நூல்கள் சான்று. சரி, இங்கே அதே மாதிரி இன்னொருத்தரை நான் கருதுவது வாசை குழந்தைசாமி. நீங்கள் வாசை குழந்தைசாமியை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா, நான் என்னுடைய என்ன சொல்லலாம், என்னுடைய ரெஃபரன்ஸாக என்னுடைய நேசிப்புக்குரிய புத்தகமாக நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது வாசைக்குடைய வாழும் வள்ளுவம் தான். நான் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நேரம் இருந்ததுன்னா திருக்குறளை எப்படி சொல்லித்தரணும் என்று கூட பேசிட்டு போகலாம். நம்ம யோசிச்சு பாருங்கள், வாசைக்குடைய ஸ்ட்ரென்த் என்ன, வாசை குழந்தைசாமியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டால், என் பார்வையில் சிறப்பான பொறியியல் அறிஞர். ஐஐடி கரக்பூரில் படித்தவர், பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் சிறந்த மாணவர்கள் ஐஐடி கரக்பூர் அவரை தேர்வு செய்தது, மறந்துடாதீங்க. சிறந்த இன்ஜினியர், பொறியாளர், அதே நேரத்தில் தமிழ் மொழி மீது ஆளுமை நிறைந்த அறிவு கொண்டவர். எழுத்து சீர்திருத்தத்தை வீரமாமுனிவருக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு மிக ஆழமாக பணி செய்தவர் வாசை குழந்தைசாமி எழுத்து சீர்திருத்தத்தில். அதுபோலவே திருக்குறளுக்கு பலர் சொல்ல தெரியாத பொருளை தன்னுடைய தொழில்நுட்ப அறிவால் மிக சிறப்பாக குறளுக்கு பொருள் சொன்னவர். நீங்கள் யார் வேணுமானாலும் திருக்குறள் பல பேர் ஒரே எழுதியிருக்காங்க இல்லையா, பல பேர் எழுதியிருக்காங்க. மணக்குடவரில் ஆரம்பித்து சுஜாதா வரை எழுதியிருக்காங்க உரை. யாராவது எனக்கு வான் சிறப்புக்கு வாசைக்கு சொன்னது போல் உரை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருமே சொன்னதில்லை. நீங்கள் வள்ளுவத்தின் உயரத்தை அளப்பதற்கு வாசை குழந்தைசாமிக்கு இருந்த தொழில்நுட்ப அறிவு தான் பயன்பட்டுச்சு, மறக்காதீங்க. பழந்தமிழ் நூல் அறிவு பயன்படலை, அவருக்கு இருந்த தொழில்நுட்ப அறிவு தான் பயன்பட்டுச்சு வான் சிறப்பை புரிந்து கொள்வதற்கு. அப்போது எனக்கு திரும்ப என்ன தோணுச்சுன்னா, கலா மாதிரியே வாசை குழந்தைசாமி தமிழில் ஒரு பக்கம் சிறந்த பொறியியல் அறிவும் ஒரு பக்கம் சிறந்த மொழி அறிவு கொண்டவராக இருந்தார். அப்போது இந்த 2 பேர் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்க முடியுது? எனக்கு தோன்றது, ஒரு ஆசிரியர் என்பவர் அவர் வகுப்பறையில் ஒரு அறிவியல் சொல்லித்தர ஆசிரியர் இருக்கலாம், கணிதம் சொல்லித்தர ஆசிரியர் இருக்கலாம். அப்படியான ஆசிரியர் கூட நல்ல தமிழும் நல்ல ஆங்கிலமும் தெரிந்திருப்பது மாணவர்களுக்கு பயன்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு முழுமையான ஆசிரியர் என்பவர் தான் சொல்லித்தருகிற பாடங்களை தாண்டி அறிவோடு இருப்பது மிக மிக முக்கியம் என்பது தான் வாசை குழந்தைசாமி வாழ்க்கை நமக்கு சொல்வது. நீங்கள் பல பேர் அப்படி பார்க்கலாம், நீங்கள் பல ஆசிரியர்களை அப்படி பார்க்கலாம். நம்மளை எந்த ஆசிரியர் கவர்ந்தார்? அதனால தான் அசோகமித்திரன் ஒரு முறை ஒரு பேட்டியில் சொன்னார், ரொம்ப நல்ல விஷயம் அசோகமித்திரன் சொன்னது. வாழ்க்கையில் சிறந்த ஒரு 12 பேர் இப்போ இன்டர்வியூ பண்ணுறாங்க, எப்படி இந்த இடத்தை அடைஞ்ச அப்படின்னு. 12 பேர்னா ஒரு பெரிய ஆர்கிடெக்டு, ஒரு பெரிய அட்வொகேட்டு, ஒரு கல்லூரியினுடைய துணைவேந்தர், இப்படியெல்லாம் ஆட்களை கூப்பிட்டு வச்சு 12 பேரை கூப்பிட்டு வச்சு நீ யாரால் இன்ஸ்பயர் ஆன என்று கேட்ட கேள்விக்கு அசோகமித்திரன் சொன்னார், 12 பேரில் 8 பேர் தன் பள்ளி ஆசிரியரால் தான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் என்று சொன்னதாக அசோகமித்திரன் சொன்னார். அப்போது ஒரு ஆசிரியருடைய வேலை என்பதும் இடம் என்பதும் சமூகத்தில் மிக மிக முக்கியமானது என்பது தான் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது. இப்போது நீங்கள் இப்போது அப்படி இருக்கிற ஒரு ஆசிரியர் சிறந்த பார்க்கிறவனாக இருப்பாரா, இருக்க மாட்டாரா? யோசிங்க. எதையும் உற்று கவனிப்பவராக இருக்காரா, மாட்டாரா? எனக்கு அப்போ அந்த உற்று கவனித்தல் அப்படிங்கிறது என்ன தோணும்னா, சில நல்ல கதைகளை கூட சொல்லலாம். நீங்கள் சிறந்த சிறுகதைகள் கூட எப்படி கவனிப்பது என்பதை பற்றி சொல்லலாம். நீங்கள் சுஜாதாவோட கதையில் பார்வைன்னு ஒரு கதை இருக்குது சுஜாதா. இப்போ இந்த பார்வைன்னு சொல்லிருக்கு இல்லையா, பார்வை விஷன் அப்படி சொல்கிறீங்க இல்லையா, இது என்ன பொருள்? இப்போ நீங்கள் டிக்ஷனரி மீன் எடுக்கிறீங்க, விஷன் பார்வை பதில் இருக்கும் இல்லையா, இருக்கும். இந்த கதையை படிங்களேன். இப்போது இந்த பார்வைங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது என்று சொல்வதற்கு சுஜாதா ஒரு கதை சொல்கிறார்.
ஒரு ட்ரெயினில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, பார்க்கவே ஆள் ரொம்ப சூப்பராக இருக்கார், நல்லா இருக்கார் அந்த ஆள். அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் வேற ஒருத்தர் ஏறுறாரு, ஒரு ஆள் ஏறுறாரு. ஏறின உடனே இந்த உட்காந்துருந்தா பாருங்கள் ட்ரெயினில், அவர் அந்த சத்தத்தை கேட்டு ப்ளீஸ் சிட் அப்படிங்கிறாரு, உட்காருங்க அப்படிங்கிறாரு. உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே ஹலோன்னு கை நீட்டுறாரு, கை கொடுக்குறாரு. கையை பிடிச்ச உடனே இந்த உட்கார்ந்துருந்தவர் ஆர் யூ ரைட்டர் அப்படிங்கிறார். நீங்கள் எழுத்தாளரா அப்படிங்கிறார். இந்த ஆள் அதிசயிச்சு போய் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறார். இல்லை கை ரொம்ப மிருதுவாக இருந்துச்சு அதனால் இருக்குமோன்னு கேட்டேன் அப்படிங்கிறார். இந்த உரையாடலுக்குள்ளே வந்து உட்கார்ந்தார்ல, அவருக்கு சந்தேகம் வருது, இந்த எதுக்கு உட்காந்துருக்கவருக்கு பார்வை இல்லை போல இருக்க அப்படின்னு சந்தேகப்படுறார். ஏன்னா அந்த போட்டிருக்க கண்ணாடி இந்த திரும்ப முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. சரி பார்வை இல்லாத இவ்வளோ கூர்மையாக இருக்கானே அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ சகஜமாக கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. பேசினோடனே இது பேச்சு இப்படி போகுது. அவருக்கு எப்படி பார்வை போச்சு அப்படிங்கிறத அது கதையோட நீங்கள் படிச்சுக்குங்க. அது ஏன் அவருக்கு பார்வை போச்சுங்கிறத பிறகு சொல்லிட்டு வருவார். ஒரு கட்டத்தில் கேட்பார், நம்ம பேசுகிற விஷயம் இதுதான். கேட்பார், சார் நீங்கள் தான் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆச்சே, வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன் அப்படின்பார். என்ன? இதுவரையும் நான் நிறங்களையே பார்த்ததில்லை. ஏன்னா அவர் வந்து பிறவி குருடவர், நிறங்களையே பார்த்ததில்லை. எனக்கு நிறங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்பார். கேன் எக்ஸ்பிளைன் கலர்ஸ் அப்படின்பார். இவர் யோசிப்பார். யோசிச்சு இது எப்படி இவருக்கு சொல்ல முடியும், பார்வை இல்லாதவர் வண்ணங்களை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு எல்லாம் என்ன செய்வார், நீங்கள் ஒன்று பண்ணுங்க. என்ன, இந்த ட்ரெயின் போயிட்டுருக்குல்ல, சரி நான் ஒரு மஞ்சள் பூக்களை கிராஸ் பண்ணிச்சுன்னா அப்படிங்கிறேன், நீங்கள் வந்து மஞ்சள்னு புரிஞ்சுக்குங்க. ரெட்டை கிராஸ் பண்ணும்போது நான் ரீங்கிறேன், ரெட்டை கண்டு வச்சுங்க எது அவர் சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், ஏன் சார் நான் தான் பார்வை தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் சான்னு சொன்னால் நான் வந்து எப்படி மஞ்சளை கற்பனை பண்ணுறது அப்படிம்பார். ரீன்னு சொன்னால் சிவப்பு எப்படி கற்பனை பண்ணுறது அப்படிம்பார். இப்போ இவர் சிக்கலாயிரும். யாருக்கு எழுத்தா சிக்கலாயிரும். சாரி சார் எப்படின்னு தெரியலையே அப்படிம்பார். அப்போ தான் அந்த பார்வை இழந்தவன் சொல்லுவார், அழகான வார்த்தை, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சொல்லுவார், ஏன் தெரியுமா உங்களால் சொல்ல முடியலன்னு கேட்பார். ஏன் உங்களால் சொல்ல முடியல தெரியுமா அப்படிம்பார். ஏன் அப்படின்னு பார்ப்பேன், நீங்கள் கண்டுபிடித்த எல்லா வார்த்தைகளும் ஒரு பார்வை உள்ளவன் இன்னொரு பார்வை உள்ளவனுக்கு சொன்ன வார்த்தைகள். நீங்கள் கண்டுபிடித்த எந்த வார்த்தையும் பார்வை இல்லாதவனுக்கு சொல்வதற்கான வார்த்தைகள் இல்லை என்று கதையை முடிச்சிருவான். இப்போ நீ என்ன யோசிக்கணும்னா, இந்த கதையை படித்த பிறகு பார்வைக்கு அர்த்தம் வேற ஆயிடுச்சுல்ல, டிக்ஷனரி மீனிங்கை தாண்டி ஒரு மீனிங் வருதுல்ல இந்த கதையில் இருந்து நமக்கு. அப்போது வாழ்க்கையில் எதையும் எப்படி பார்ப்பது என்பது ஒரு பெரிய கலை. அதுதான் ஒருத்தனை வந்து சிறந்த மனிதனாக மாற்றுறது. நீங்கள் எனக்கு என்ன உங்களுக்கு பார்ன்னு சொல்லும் போது என்ன தோணுதுன்னா, பார் என்று சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் சூடானில் ஒரு பழைய செய்தி, ஆனால் அது சூடானில் ஒரு பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு. சூடானில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 94 அந்த உணவு பஞ்சத்தின் போது ஃபுட் கேம்ப் வச்சாங்க. அங்கிட்ட ஃபுட் கேம்ப் வச்சான். ஃபுட் கேம்பில் போய் உணவை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிடணும். அங்கே இருக்கிற சூடானில் இருக்கிற அந்த மக்கள் போய் சாப்பிடணும். உலக உதவிகள்லாம் ரொம்ப பெருசாகவும் கிடைக்காத சூழல். அப்போது ஒரு காட்சியை ஒருத்தன் படம் எடுத்தான். ஒரு குழந்தை, சாதாரண கை குழந்தைய விட கொஞ்சம் பெரிய குழந்தை, பசியில் தோண்டு போன உடம்போடு அப்படியே ட்ராவல் பண்ணுறான். தரையில் படுத்து 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 ட்ராவல் பண்ணுறான் அந்த குழந்தை. இந்த ஒரு கழுகு வல்ச்சர் வந்து பக்கத்தில் உட்காருது. அதனுடைய ஹேபிட் என்ன உங்களுக்கு தெரியும்ல, செத்தாக தான் சாப்பிடும், உயிர் உள்ளது சாப்பிடாது. ஆனால் அந்த கல்ச்சருக்கு தெரியுது, அந்த வல்ச்சருக்கு இந்த குழந்தை சீக்கிரத்தில் செத்துருவான்னு தெரியுது. அது வெயிட் பண்ணுது சார். ஃபுட் கேம்ப் வந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. அதை நோக்கி தான் அந்த குழந்தை போகுது, ஏதாவது சாப்பாடு வாங்கணுன்ட்டு. ஆனால் இந்த வல்ச்சர் வந்து உட்காந்துருது, வெயிட் பண்ணுது அந்த குழந்தைய சாகிறதுக்காக. இந்த நிமிடத்தை, இந்த க்ஷணத்தை வந்து அவன் ஃபோட்டோ எடுத்தான். அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அவனுடைய பெயர் வந்து கெவின் கார்ட்டர்னு பேர். அவன் ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்து அந்த படம் வந்து அந்த படம் வந்து பத்திரிகையில் பப்ளிஷ் ஆகுது. குழந்தை தவழுது, ட்ராவல் பண்ணுது, ஃபுட் கேம்ப் எட்ட தெரியுது. ஒரு கழுகு பக்கத்தில் அப்படியே உட்காந்து பச்சை குழந்தை வாங்காமல் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறது எல்லாரும் தெரியுது. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சான்.
அந்த போட்டோ பப்ளிஷ் ஆன பிறகு சூடானுக்கு உலக நாடுகள் அபரிதமான உணவை கொடுத்து காப்பாற்றினாங்க. அந்த கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டான். அந்த துன்பம் அவனை அவ்வளோ வருத்துச்சு. எடுத்துட்டான் ஃபோட்டோ. ஆனால் எவ்வளோ பெரிய கொடுமைன்னு வச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கொடுமை இது. ஒரு குழந்தை சாகிறத வெயிட் பண்ணி ஒரு கழுகு பார்த்துக்கிட்டு இருக்கு. கழுகு பார்ப்பதை படம் எடுத்த பிறகு உலகம் அப்போ தான் விழிக்குது. அப்படின்னா அந்த தருணத்தை ஒருத்தன் பார்த்தான் பாருங்க, அதுதான் பார்வையின் பெயர். நீங்கள் அப்போ பார்ப்பது என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்று யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல நண்பர்களே, கேட்பதுங்கிறது ஒரு பெரிய கலை. என் பார்வையில் நான் நிஜமாகவே சொல்கிறேன். சில பேர் பேசுகிறத கலைம்மா சொல்லுவாங்க. பேச்சு ஒரு கலையா? கலைதான், சரி. ஆனால் பேசுகிற கலைக்கு நிகரானது கேட்கிற கலை என்பதை மனசில் வச்சுங்க. கேட்பது ஒரு பெரும் கலை, பெரும் கலை. நீங்கள் பேசுகிறவங்க உட்கார்ந்த பிறகு எந்த முன்முடிவும் இல்லாமல் கேட்பதே பெரிய கலை. இவரா, இவர் இப்படி தான் இருக்கும், அவரா அப்படி தான் இருக்கும் என்ற எந்த முன்முடிவும் இல்லாமல் கேட்பதற்குள்ள அது பெரிய கலை, பெரிய கலை. நான் சொல்லலை. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் சித்தார்த்தான்னு ஒரு சின்ன நாவல் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். நாவலை படித்து பாருங்கள். அந்த நாவலில் சித்தார்த்தன்ட்ட அந்த வாசுதேவன் ஓடக்காரன் சொல்லுவான் இந்த விஷயத்தை. பெரிய ஞானம் தேடி போவான் சித்தார்த்தன் நாவலில். அது நோபல் பரிசு பெற்ற நாவல். பெரிய தேடலோடு போயிட்டுருப்பான். புத்தரையும் கடப்பான் அந்த பையன். புத்தர்கிட்டையும் போய் எனக்கு உன்னுடைய அறிவுரை தேவையில்லை, நீ ஞானம் அடைஞ்சியல்ல, அந்த க்ஷணம் உனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அப்படிமா. அப்போ புத்தர் சொல்லுவார், அப்படின்னா நீனும் ஞானம் தேடி புறப்படு, அதான் தெரியும் உனக்கு, அனுப்பிச்சி விட்ருவார். இப்படி கடந்து போகிற ஒருத்தன் கடைசியில் ஓடக்காரன்ட்டு போய் வருவான். வாசுதேவன் பேர், அந்த கதையில் அவன் பேர் வாசுதேவன், ஓடக்காரன் பேர். ஏறி ஓடத்தில் உட்காந்துட்டு போகும்போது அந்த வாசுதேவன் சொல்லுவான், சித்தார்த்தா உனக்கு இந்த ஆறு பேசுகிறது கேட்குதாம்பா, ஆறு உன்னோடு பேசுகிறது கேட்குதா அப்படிமா. இது அவனுக்கு முதல் செய்தியாக இருக்கும். ஆறு பேசுமா அப்படிமா, நுற்று கவனி பேசும் அப்படிமா. அவன் சொல்லுவான், உலகத்தில் காலத்தை கடந்தது நதி அப்படிமா. ஏனென்றால் நீ எந்த நேரத்தில் நதியில் மூழ்கினாலும் அது பழைய நதி அல்ல, புதிய நதியும் அல்ல, அன்றைய நதி அது. நதிகள் மட்டும் தேங்குவதே இல்லைமாவன். இவன் சித்தார்த்தனுக்கு இவன் பேச 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 இவனுக்கு முதல் புரிதல் வந்து சேரும். அப்போ தான் சொல்லுவான், கேட்பது கலை, நீ கேட்பதை முன்முடிவு இல்லாமல் கேள், எதை பற்றி முன் அபிப்பிராயங்கள் இல்லாமல் கேள். இன்னொன்று, நீ கேட்பதை பற்றித்தான் உனக்கு உலகம் சொல்லிக்கொண்டே இருக்குமா. நீ எவ்வளவு உன்னை தாழ்த்தி கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உலகம் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும்னு சொல்லுவான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீ யோசிச்சு பாருங்க, சிறந்த பேச்சு ஒரு கலைன்னா கேட்பது ஒரு கலையா? பார், கேள் சொல்லியாச்சு. படி. எனக்கு நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே பெய் அப்படிம்பாங்க. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்து கேள் பாறலாம் அடிபட்டு போதே. அப்போது வேற ஒரு சிக்கல் வருது இல்லை? இப்போது கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னா தீர விசாரிப்பது இலக்கியமாக இருக்குமோ, பெரும் நூல்களாக இருக்குமோ, திருக்குறளாக இருக்குமோ? அது யோசிக்க. தீர விசாரிப்பது மெய்க்கு சிறந்த உதாரணம் அது ஜெய்பீம் படம். ஜெய்பீம் படம் தானே. ஜெய்பீம் படத்தோட கதை என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதையை திருப்பி நான் சொல்ல வேண்டியில்லை. சிக்கனவனை சதைச்சிருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். முந்தானத்து நடந்துச்சு அந்த கேஸு. அடித்து கொண்டுடுறது, கொன்னுட்டு ஓடி போயிட்டான்ட்டான். சந்துரு உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தவர், அவர் தான் வக்கீலாக இருந்து அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. ஜெய்வி கதை உங்களுக்கு தெரியும். கடைசியில் ஆமாம், தீர விசாரிப்பதா? தீர விசாரிப்பது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் இந்த தீர விசாரிப்பது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சிறந்த உதாரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம். யோசிங்க. சிலப்பதிகாரத்தில் கதை கிட்டத்தட்ட தீர விசாரிக்கிற விஷயம் இல்லைன்னா கதையே எழுதப்பட்டிருக்காது. இவன் என்ன செய்கிறா? கோவலன், கண்ணகி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. கல்வன்னு சொல்லி கொண்டுடுறாங்க கோவலனை. இப்போ மன்னன் வழக்குரைக்க போகிறா கண்ணகி. என்னுடைய சிலம்பு மாணிக்க பரல் அப்படிங்கிறா.
நல்ல மன்னவன் மாணிக்க பரல்னு சொன்ன உடனேயே இந்த வரியை தான் குறிச்சிட்டு வந்தேன் உங்களை சொல்கிறதுக்காக. அதாவது நற்றிரம் படரா கொற்கை வேந்தே என்கார் பொற்சிலவு மணியுடை அரியே அப்படிங்கிறான். நற்றிரம் படரா கொற்கை வேந்தே என்கார் பொற்சிலம்பு மணியுடை அரியே அப்படின்னு சொல்றா. என்னுடைய இது மாணிக்க பரல்றா அப்படிங்கிறா. மன்ன சொல்றான், தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியே அப்படிங்கிறான். அவனை கை நீட்டி குற்றம் சொல்லும்போது கூட மன்னனுக்கு கோவம் வரல. தேமொழி உரைத்ததுங்கிறான். தேன்போல் பேசுகிற பெண்ணே, என்னுடைய சிலம்பு முத்துடை அரியே அப்படிங்கிறா. நுட்பம் சொல்லுவாங்க. அந்த முத்து எங்கேருந்து வந்தது தெரியுமா உனக்கு? கொற்கையிலிருந்து கிடைத்தது அப்படிம்மாவன். கொற்கைன்னா பாண்டியனுக்கு கொற்கை வந்ததும்மா. அவன் மாணிக்கம் கொற்கைன்னு ஒன்று உடைச்ச உடனே மாணிக்க பரல் தெரிக்கும், மன்னன் சாவான். விட்டுருங்க. இப்போ ஏன் கேள்வி? தீர விசாரிப்பதே மெய் என்பது சிலப்பதிகாரம் பேசுது, ஜெயும் பேசுது. அப்போது இந்த தீர விசாரிக்கிற வேலை இருக்குல்ல, அதை தான் பெரும் பெரும் நூல்கள் செய்கின்றன. நீங்கள் அடிப்படையிலேயே எதுக்காக புத்தகம் படிக்கிறது? எதுக்காக? என்னுடைய யதார்த்தமாக சொல்லணும்னு சொன்னால், பால் வாங்க சொல்கிறாங்க. வீட்டில் பால் வாங்குகிறோம். எப்படி போய் வாங்குகிறோம்? பால் வாங்க பையன் ஓடும்போது அம்மா சொல்லே பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு போடா அப்படிங்கும். பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு போடா, இல்லைன்னா பால் கட்டுரும்டா அப்படிங்கும். இல்லை, பையன் போய் பொண்ணோ பையனோ போய் பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு போகிறாங்க. கழுவுலன்னா அந்த பாத்திரம் என்னாகும்? பால் என்னாகும்? கெட்டுரும். தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க, மனித மனங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் மனித மனங்கள் கெடுவதற்கான சகல வாய்ப்பு இருக்குது. அவ்வப்போது நாம் பாத்திரத்தை சுத்தம் செய்து கொள்வது போல மனித மனங்களை சுத்தம் செய்வது நல்ல இலக்கியங்களும் நல்ல புத்தகங்களும் தான் என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் அதன் தேவை நமக்கு என்னென்ன புரியும். அப்படி புத்தகங்கள் செய்திருக்கா என்று பார்த்தால் எனக்கு என்ன தோணும்னா, உண்மையாகவே ஒரு ஆசிரியர் இருக்கார். ஆசிரியர் அவர் இந்த பார் கேள் படி எல்லாமே இருக்குல்ல, அது வெற்றிகரமான ஆசிரியர் நான் சொன்னது மட்டும் இல்லை. ஒரு ஆசிரியர் பணியை தாண்டி கூட ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நீ யாராக இருந்தாலும், ஆசிரியர் இல்லையோ யாராக இருந்தாலும், நீங்கள் உலகத்தின் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்கள் மீது உங்களுக்கே ஒரு மரியாதை வரும். நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். யார் ஒருத்தனுக்கு அவன் மீதே அவனுக்கு மரியாதை இல்லையோ அவன் மீது உலகுக்கு மரியாதை இருக்காது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எவனுக்கு அவன் மீதே அவனுக்கு மரியாதை வருது பாருங்க, அவனுக்கு இருக்கிற பொலிவு இருக்கிற முகத்தை, அதைத்தான் சொல்கிறான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றாங்க. அகத்தின் அழகு என்பது நாம் எவ்வளவு தூரம் சரி செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து என்று எடுத்துக்கொண்டால் எனக்கு அப்போ தான் இந்த நல்ல கதைகள் நல்ல இலக்கியங்கள் என்ன செய்கிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, உலகத்தில் புரட்சி புரட்சி புரட்சின்னு பேசுகிறோம்ல, இந்த புரட்சியில் முக்கியமான ஒரு விஷயம் புத்தகம். நான் ஒன்று கேட்பேன் வழக்கமாக என் கூட்டங்களில். இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த 2024 நம்முடைய சராசரி வயது என்ன? 68. 47 நம்ம சராசரி வயது என்ன? 38. விடுங்க, துன்பம் வேண்டாம் உங்களுக்கு. 38. சிங்கத்துக்கு 47 சராசரி வயசு என்ன? 8லேருந்து 12, 16 to 18 ஆண் சிங்கம் பெண் சிங்கம், அவ்வளோதான். 47. 24 பெண் சிங்கம். சிங்கத்தோட சராசரி வயது என்ன? இந்த மாதிரி இருக்கா? சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா, அவருக்கு அப்படியே தானே இருக்குது, மாறலையே. ஏன் மனுஷனுக்கு மட்டும் மாறிச்சு? நீங்கள் 38 வயசில் இருந்தவன் 47, 24 68 வயசு ஆகிட்டான்னு சொன்னால் 30 வருஷம் மரணத்தை தள்ளி போட்டுருக்கான்னு அர்த்தம், மரணத்தை ஜெயிச்சிருக்கான்னு அர்த்தம். எப்படி மனிதனால் மட்டும் மரணத்தை ஜெயிக்க முடிஞ்சுது? எங்கேருந்து என்று எப்படி சாத்தியமாச்சுது? ஒரே ஒரு காரணம்தான், அவன் மட்டும்தான் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டான். அங்கே ஒருத்தன் மாப்பிள்ளை செத்துட்டான்டா, ஏன்னு கேளு. அப்படி போச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா. அப்போ முதல்ல அவனுக்கு பாம்பு கடித்தா செத்துருவோம்னு தெரியுது. அப்புறம் பாம்புலேருந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறான். கரெக்டாக ஒதுங்க ஆரம்பிக்கிறான். செத்தவனுக்கு ட்ரீட் பண்ணுறான், வைத்தியம் பண்ணுறான், பிழைக்கிறான். எந்த இலையை கொடுத்தா பிழைக்கிறான்னு பார்க்குறான். மெல்ல 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 மனித சமூகம்
அனுபவங்களையே அறிவாக மாற்றி 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 எழுத தொடங்குது இல்லை? தமிழ்ச்செல்வன் சொல்லியிருப்பார், எழுத்தெல்லாம் எப்படி வந்துச்சு என்னென்னு. எழுதுறாங்க. எழுத 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 ஏதோ ஒரு ஊரில் ஒருத்தன் கண்டுபிடிச்ச கொரோனா மருந்து தஞ்சாவூரில் இருக்கணும் காப்பாற்றுது. அப்படி என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மனித குலம் வாழ்வை வென்று வாழ்ந்து கொண்டிருப்பதே அறிவை தொடர்ந்து பரப்பியதால் என்பதை மனசில் வச்சுக்கணும். அறிவு பரவல்ல மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணது தொடக்க காலங்களில் புத்தகம் தான். மறக்காதீங்க, புத்தகங்கள் தான். நான் இன்னும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா, புத்தகம் என்கிற கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு சின்ன வரலாறுன்னு சொல்லணும்னா, சுவாரஸ்யமாக சொல்லணும்னா, இந்த பேப்பர் சாயிலூன் கண்டுபிடிச்சது சைனாவில் கிபி 500கள். இது கண்டுபிடிச்ச 1300 வருஷத்துக்கு அப்புறம் தான் கூட்டன்பர்க் ஜெர்மனில் அச்சை கண்டுபிடிக்கிறான். கூட்டன்பர்க் முன்னாடி செல்வி கண்டுபிடிச்சிருந்தான். ஆனால் கூட்டன்பர்க்கோட பெருமை என்னன்னு கேட்டால், எல்லாம் ஒன்று சேர்த்தது அவன் தான். அழியாத மைய, ஒரே எழுத்துரு, பல காப்பிகளை பிரிண்ட் பண்ணுறது, அதற்கான மிஷின் எல்லாம் ஒருங்கிணைத்த வேலை வந்து கூட்டன்பர்க் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் சாயிலூன், அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது அந்த பேப்பர் கண்டுபிடிச்சப்பட்டு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் வேறு எங்கேயும் போகாமல் பார்த்துக்கிட்டாங்க ரகசியத்தை சைனாக்காரன். அவர் அரேபியன் தான் கடத்தினான். அவனை கடத்திட்டு போய் கற்றுக்குறாங்க. அரேபியிட தான் ஐரோப்பிய நாடு இருப்பது, அப்புறம் தான் இந்தியாவில் வருது வச்சுங்க. அப்போது ஒரு புத்தகங்கிற கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அது அறிவு பரவலை கொண்டு போய் சேர்க்குது, உலகம் முழுவதும் சேர்க்குது. அதில் கூட தமிழை கொஞ்சம் காலம் தூக்கி விட்டுக்கலாம். என்னன்னு கேட்டால், வேறு உலக நாடுகளில் வெறும் ஆட்டுத்தோல்லையும் பன்றின் தோல்லையும் கன்றின் தோல்லையும் எழுதிட்டு இருக்கிறான். பெரிய பெரிய உடன் பிளாக்ஸில் எழுதுகிறான் எல்லாரும். இப்போ நான் பேப்பர் எழுதி வச்சுருக்க குறிப்பு போலன்னா, இந்த எஸ்ஆர்இ ஸ்கூல் போல் 4 வண்டி வந்து இறங்கணும், அப்போ தான் இது சேரும். அப்படி இருந்துச்சு எழுத்துக்கள். ஆனால் அப்போ கூட தமிழன் பேப்பருக்கு நிகரான ஒரு பொருள் எழுதிக்கிட்டு இருந்தான். பனை ஓலைன்னு பேர். கிட்டத்தட்ட பேப்பரை போன்ற ஒன்றில் எழுதிக்கிட்டு இருந்தான். நாங்கள் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஏன் தெரியுமா பனைமரம் நிமிர்ந்து நிற்குது? காலத்தால் அழியாத சிறந்த விஷயங்களை நான் தாண்டா எழுதுறதுக்கு வாய்ப்பு தந்தேன் என்ற பெருமிதத்தால் பனை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்வதுண்டு. அப்படி நிற்கிது பனைன்னு வச்சுங்க. அப்போ நான் என்ன திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, அந்த படி என்று சொல்வதற்கே அது அடிப்படையில் மிக மிக முக்கியமான வரலாற்றின் மாற்றம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நம் அரங்கத்திற்காக இன்னொன்று சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக தமிழில் சங்க இலக்கியம் பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அது பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து போரிடம் உங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியத்தினுடைய நுட்பங்கள் என்பது அதனுடைய மிக சுருக்கமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சங்க இலக்கியங்கள் ஏன் உலகில் புகழப்படுது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தனித்தனியாக பாட்டு கபிலர் படிச்சுங்க, பரணெல்லாம் படிச்சுங்க. ஏன் தெரியுமா? உலக மனிதர்களின் ஆதாரமான வலியை மிக துல்லியமாக சொல்லியதான் சங்க இலக்கியத்தினுடைய வெற்றியை. மிக குறைந்த வார்த்தைகளில் காட்சிப்படுத்தி ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க. பாட்டு ஒன்று, பரணர் பாட்டு ஒன்று. ஒரு 1000 மன்னன் பறவைகள் மீது ரொம்ப பிரியமாக இருக்கிறவன். அவன் ஒரு போரில் காயப்பட்டுறான், பெரும் காயம். இது மாதிரி வெயில், இப்போ நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் மாதிரி வெயிலில் அந்த மன்னன் வந்து கீழே கிடக்கிறான். வெயிலில் ஒரு நிறைய வெட்டு காயங்கள் எப்படி இருக்கும்? உடம்பு தகன்னு எரியுது. பறவைகள் மீது பிரியம் இல்லைன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னா, பறவைகளெல்லாம் பறந்து வருது. வந்து காட்சியை பாருங்கள். வந்து இறகுகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒரு பந்தல் போல் அமைக்குது மன்னனுக்கு, ஆய் மன்னனுக்கு. பந்தல் போல் அமைத்த அந்த இதில் நிழலில் அவன் அப்படியே கிடக்கிறான் குத்துவீரா. அதெல்லாம் காட்சி இல்லை. பகலில் கண் தெரியாத கூகை இருக்குல்ல, அது நம்மால் வந்து ரெக்கையை விரித்து அவனை காப்பாற்ற முடியலையே என்று வெட்கப்பட்டது என்று கவிதை எழுதுகிறான் சங்க இலக்கியங்களில். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படி அந்த காட்சிகள் இருக்குன்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போது அது போலவே விஷயங்களை நவீன கவிஞர்கள் எழுதுகிறாங்க. மறந்துடாதீங்க, நவீன கவிஞர்கள் எழுதுகிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி எப்போ மிச்சம் இருக்கணும் என்னன்னு கேட்டால், சரி இவ்வளவு தூரம் சங்க இலக்கியங்கள் வந்து உயிர்களை பற்றி பேசுது, பறவைகளை பற்றி பேசுது, எல்லாம் பற்றி பேசுது இல்லை? நீங்கள் அதிலும் குறிப்பாக வெங்கடேசனோட வேள்பாரி படிச்சிருப்பீங்க, எல்லோரும் படிச்சிருப்பீங்க. வெங்கடேசன் வேள்பாரியில் ஒரு இடம் வந்து ரொம்ப நல்ல இடம். அது அதாவது பாரி மகளிர் அவர் தான் காப்பாற்றுறாரு இல்லையா, கபிலர் தான் காப்பாற்றுறாரு இல்லையா. இது ஏன் வந்து பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு காட்சி வரும், சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். சில முற்போக்காளர்கள் அப்போல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னா,
ஏன் ஒரு கம்பு கம்பு குச்சியை நட்டு வைக்காமல் எதுக்கு போய் தேரை கொண்டு போய் கொடுத்தான்? இது என்ன மட கொடையாக இருக்க அப்படின்னு கிண்டல் அடித்தாங்க. என்னடா சரியான கூமிட்டாக இருக்கான், எதுக்காக கொண்டு போய் முல்லை கொண்டு போய் தேரை கொடுக்குறது? யாரும் குச்சியை நட்டு வச்சா நட்டு, அதுவும் மண்ணன் குச்சியை நடுங்கடா அப்படின்னு நட்டு போகிறாங்க என்று சொல்லும்போது தான் நாம் தமிழ் விடுமியங்கள் சம்மந்தமாக அப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க. என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, முதல்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மலைவாழ் மக்களுக்கு இந்த சேமிப்பு பற்றிய பார்வையே வேறு. நீ யாராவது பேங்க் மேனேஜர்ஸை போய் விசாரிங்க, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும்போது ஹில் ஏரியா இருக்குல்ல, மலைகளில் போய் பேங்க் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் டெபாசிட்டே வராது. ஏன்னா மலைவாழ் மக்களுக்கு சேமிப்பு என்பது தேவையே இல்லை. இறங்கினான்னா உணவு கிடைக்குது, சாப்பிட்டு போகிறான், அவனும் சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேனேஜர்ஸ் போய் உட்காந்துக்கிட்டு, இப்போவும் சொல்கிறேன், ஹில் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு டெபாசிட் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போது பாரிங்கிற ஒரு மிகச்சிறந்த மன்னனுக்கு இவன் நம்ம பாரிலேருந்து கேட்ட கேள்வி இது, ஏன்டா குச்சியை நடலை, ஏன்டா நீங்கள் போய் தேரை நடத்தினேன்னு கேட்குறதுக்குல, அது நம்ம புத்தியிலேருந்து வர்றது. தேர் காஸ்ட்லி, குச்சி சீப்பு, அதை தானே கொடுக்கணுங்கிறது நம்ம புத்தியிலேருந்து வர்றது. ஆனால் அவனை பொறுத்தளவில் தேரை விட அந்த கொடி உயிருள்ளது முக்கியம் என்ற பார்வை பாரிக்கு இருந்தது என்கிற புரிதலை இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு அப்போ என்னென்னா, சங்க இலக்கியம் எப்படி ஆதார வலியை சொல்லுதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறதுனா, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் பாட்டு எல்லாரும் தெரியும், கவிழோட பாட்டு. நீங்கள் நல்லா பொருத்தி பாருங்கள். ஏதோ ஒரு போரில் மூவேந்தர் கேட்டு பாரியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, பாரி காணா செத்துடுறான், கபிலன் பாடுறான், அன்ற திங்களில் அந்த வெண்ணிலவில் இந்த நாடு இருந்துச்சு, நான் இருந்தேன், நீ இருந்த, நீ எல்லாம் போயிருச்சே என்று கவலையோடு பாடுகிற பாட்டு. இந்த பாட்டை ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் பொருத்த முடியாதா? இந்த பாட்டை நீங்கள் கொண்டு போய் ரஷ்யா போரில் கொண்டு போய் பொருத்த முடியாதா? இஸ்ரேல் யுத்தத்தில் போய் பொருத்த முடியாதா? இஸ்ரேலில் பாதிக்கப்பட்ட ஒரு பாலஸ்தீனக்காரன் இந்த பாட்டை சொல்ல முடியாதா? யோசிச்சு பாருங்கள். அப்போது சங்க இலக்கியத்தினுடைய வெற்றியே எங்கே இருக்குன்னா, தமிழனுக்குன்னு இல்லை, இலங்கைக்காரனுக்கு இல்லை, மனித குலத்தின் ஆதாரமான வழிகளை மிக மிக வலிமையாக சொல்லித் தெரிந்த மொழியாக தமிழ் இருந்தது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ் சரி, தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் நமக்குள்ளே கலந்து கிடக்குது. யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறேன், தயவுசெய்து இப்படி யோசிங்களேன், ஒன்று வேணாம், இப்படி யோசிங்களேன். நான் என்னுடைய உரைகளில் சமீபத்தில் 2 புத்தகங்களை திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறேன். நான் தந்தி டிவி டிஸ்கஷன் போது சொன்னேன், புதிய தலைமுறை சொன்னேன், 2 புத்தகங்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒன்று தமிழ்நாட்டை சரியாக புரிந்து கொள்வதற்கு, ஒன்று அமர்த்தியாசனுடைய நிச்சயமற்ற பெருமை, இன்னொன்று நீலகண்டனுடைய தெற்கு வர்சஸ் வடக்கு. 2 புத்தகம் நீ குறிச்சுங்க, படிச்சிருங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, நேமா படிக்கலைன்னா படிச்சுங்க. இப்போ என்ன இதில் கேள்விக்கு பதில் இருக்குன்னா, சங்க இலக்கியம் பேசிட்டோம், திருக்குறள் தொட்டோம், நமக்கு பேச நேரம் இல்லை. உண்மையாகவே மனச்சான்றோடு பேசினால், கடந்த ஏலாக்குறிச்சியினுடைய அடைக்கலமாதா அன்னை ஆலயத்தினுடைய பட்டிமன்றம் நான் தான் போயிருந்தேன். ஒரு பிரம்மாண்டமான அடைக்கலமாதா சிலை வச்சுருக்காங்க அந்த சர்ச்சில். நான் வீரமாமுனிவருடைய அந்த இடத்துல போய் பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். என்னன்னு சொன்னால், இன்னைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த நவீன தமிழை கட்டமைத்ததில் வீரமாமுனிவரின் பங்கு மகத்தானதுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் எழுதிக்கிட்டு எழுத்தெல்லாம் இருக்குல்ல, இந்த லை சுழிக்கிறது, நை சுழிக்கிறது, நாவை கால் வாங்கிறது. நான் வேடிக்கையோட சொல்கிறேன், ராமர் அப்படின்னு எழுதி ராமர் அப்படின்னு எழுதினீங்கன்னா, இந்த ராவுக்கு கீழே கோடு இருக்கிறது, இந்த துணைக்கால் போடுறது, மேலே இருக்கு புள்ளி வைக்கிறது, இந்த 3 காரியம் செய்து வீரமாமுனிவர். உண்மையாகவே சொன்னால் ராமர் என்பதை ராமருக்கே புரிய வைத்தவர் வீரமாமுனிவர் தான். நீ அப்புறமில்ல மற்றவனுக்கு புரிய வைக்கிறது, அது அப்புறம் நிறையா பேசிக்கலாம், பேசினா வேறு மாதிரி ஆயிரும், விட்டுருங்க. என்ன, வீரமாமுனிவர் தான். நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ அகராதி அவர் தானே வடிவமைக்கிறாரு. நீங்கள் தமிழ் அகராதிங்கிறத டிக்ஷனரிங்கிற ஃபார்மெட்டை தமிழ் கொடுத்தது அவர் தான். அகர வரிசையில் வார்த்தை எழுதி அதுக்கு எதிராக அதில் பொருள் எழுதிட்டு போகிற பாணி இருக்குல்ல, அந்த வகைமையை கொண்டு வந்ததும் வீரமாமுனிவர் தான். நான் ஏன் தெரியுமா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தாதான் வகுப்பு மாணவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பான். நீங்கள் திருக்குறளை கூட நான் என்னமா சொல்லுவேன் வேடிக்கா, திருக்குறளை சொல்லித்தரத்துக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. என் பார்வையில் சொல்கிறேன், முதல்ல திருவள்ளுவருடைய பெருமை என்னன்னு சொல்லி கொடுங்க. திருவள்ளுவருடைய பெருமை என்னன்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னாலே திருக்குறளை பையன் தானாக படிப்பான். நீங்கள் திருவள்ளுவருடைய பெருமை இன்னொன்று ஒரு கேள்வி இருக்குது.
நான் வாசக குழந்தைசாமியோட புத்தகத்தை சொன்னேன் இல்லையா, வாழ்வுள்ளு சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதில் ஏற்படுற ஆதாரமான கேள்வி என்ன தெரியுமா? இத்தனை வருஷம் ஆயும் ஏன் திருக்குறள் மட்டும் வாழுது? நல்லா யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் வயசு அப்படின்னு வச்சுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னே அதே காலத்தில் எழுதப்பட்ட நூல் நீ புழக்கத்தில் இருக்கா? நமக்கு தெரியுமா அது? ஏன் திருக்குறள் தெரியுது? 2 காரணம். ஒன்று, எழுதும் போதே திருவள்ளுவர் இருக்கிற ஞானம் என்ன தெரியுமா? நம்ம சாதாரணமான ஆட்களுக்கு எழுதுகிறோம், கொஞ்சோண்டு படித்தவனுக்கு எழுதுகிறோம், அவனுக்கும் புரியணும் என்று மிக நேர்த்தியாக அன்றைய காலத்தில் வழங்கிய மொழிகளில் ஆக எளிய மொழியை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார். வச்சுங்க. அதனால தான் திருக்குறள் படித்தவங்களுக்கு புரியுது. 2வது விஷயம், ஏன் காலம் கடந்து வாடுது என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான காரணம். அது இப்போ கல்வி இருக்குது, எது சிறந்த கல்வின்னு கேட்குறாங்க. வர கல்வி அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம் முழுதும் வள்ளுவர் எங்கேயாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சிறந்த கல்வின்னு பேசியிருக்காரா? இல்லை அவர் காலத்தில் கல்வியிலே சிறந்தது கத்தி சண்டைன்னு வச்சுங்க, வாழ்வீச்சு, களரி, அதான் சிறந்த கல்வின்னு பேசியிருக்காரா? எங்கேயுமே அவர் பேசலை. எங்கேயும் பேசலை. மாறா எந்த கல்வியாக இருந்தாலும் எப்படி படிக்கணும் மட்டும் தான் பேசியிருக்காரு. கற்க கசற கற்பவை கற்றபில் எல்லாமே நீ கவனிச்சிங்கன்னா எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கார தவிர எது சிறந்த கல்வின்னு பேசலை. எது சிறந்த கல்வின்னு பேசியிருந்தாருன்னா அவுட் ஆஃப் டேட் ஆகிப்பார். எப்படி படிக்கணும்னு பேசணும்னா காலம் கடந்து வாழ்ந்துட்டு இருக்கார். நீங்கள் எந்த இடத்துல வேணால் டச் பண்ணி பாருங்க. அவரை எது குற்றம்னு பேச மாட்டேங்கிறாரு. மனத்துக்கண் மாசுரநாதல்ன்ட்டு போயிடுறாரு. மனசில் குற்றம் இல்லாமல் இருக்காதாண்டா சிறந்த அறம் அப்படின்ட்டு போகிறார். அப்போது திருக்குறள் என்பது மேன்மை. இன்னும் சொல்ல போனால் வான் சிறப்பு சொல்லிட்டு போனோம்ல, நீங்கள் வான் சிறப்பில் வேடிக்கையான பொருள் எழுதியிருக்காரு வாசக குழந்தைசாமி. அதாவது உலகத்தின் நீரின் ஆதாரம் எது என்ற கேள்விக்கு பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு கிரேக்க அறிஞர்கள் முழுதும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலக நீரின் ஆதாரம் எது என்ற கேள்விக்கு கடலில் இருந்து வருகிற ஊற்றுன்னு தான் பதில் சொன்னாங்க. டார்வின்ஸ் தான் முதல் முறையாக இல்லை போல இருக்கேன்னு சொன்னவன். ஆனால் அவனுக்கெல்லாம் முன்னாடியே இந்த உலக நீரின் ஆதாரம் மழை என்று சொன்ன பேரறிவாளன் வள்ளுவன் என்று வாசக குழந்தைசாமி எழுதியிருப்பார். நான் ஏதை சொல்கிறேன்னா, நீங்கள் இதுவெல்லாம் தெரிந்த ஆசிரியர் மாறினீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் தானே சார் பையனை கப்புன்னு பிடிக்கும். டே நம்ம ஆள் வள்ளுவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லடா, பாடத்தில் வச்சுருக்காங்கன்னா அவனை புறக்கணிச்சிடாதரா. நம்ம ஊரில் பாடத்தில் வச்சாலே அதை ஒத்துக்க மாட்டாங்க. பாடத்தில் இருக்கிறதுனால சாதாரண ஆள் முடிவு பண்ணிட்டாதரா, அவர் உண்மையாகவே பெரிய ஆள்ரா என்று சொல்வதற்கு நமக்கு எது தேவைப்படுது? நமக்கு எல்லாவற்றை பற்றிய அறிமுகங்கள் தான் தேவைப்படுது. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், சாதாரண மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இலக்கியங்கள் பயன்படும். நான் சொன்னேன்ல, நீங்கள் சாதாரண மனிதர் யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, சாதாரண மனிதனை யார் சார் அவன்? எளிய மனிதனை யார் சார் அவன்? எளிய மனிதனை யார் அவன்? சொல்லுங்கள். எளிய மனிதனை யார் அவன்? என் பார்வையில் சொல்கிறேன், பூமி மாதிரி. அவன் பூமி மாதிரி சார் அவன். நீங்கள் இந்த பூமி சுற்றுதுன்னு நமக்கு யாருக்கா தெரியுமா? அப்போது நமக்கு தெரிஞ்சதை சுற்றுதா? என்னைக்கால் பூமி நினைக்குதுன்னு வைங்க மாப்பிள்ளை, நம்மளை ஒரு ரூபாய் மதிக்க மாட்டேங்கிறான். நம்மளும் தோன்ற நாள்லே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் சுற்றுறோம், சூரியனும் சுற்றுறோம். இன்றைக்கி ஒரு நாள் காட்டிடும்ட்டு இன்றைக்கி தேதிக்கு உட்காந்து 3ஆம் தேதி பூமி சுற்றுறதை காட்டுதுன்னு வச்சுங்க, ஜர்க்கடிக்குது. நம்ம என்ன ஆகும்? கனவாசிரியர் கத்திரிக்காய் ஆசிரியராது கிளம்புடா அப்படி ஓடிட மாட்டோமா? அப்போ நம்ம ஓடிடும்ல. கரெக்டாக இல்லையா சொல்கிறது? அப்போது பூமி என்ன செய்யுது? தான் இருக்கிறது தெரியாமல் இருக்குது இல்லை, நான் வேலை செய்கிறேன்னு சொல்லாமல் இருக்குல்ல. இந்த உலகத்தில் இருக்க எளிய மனிதர் அத்தனையுமே பூமிக்கு சமமியா. அவன் ஒரு கேட் கீப்பராக இருப்பான், அவன் வாழைப்பழம் வைப்பான், அவன் புரோட்டா போட்டுக்கிட்டு இருப்பான், அவன் தண்ணி கேன் கொண்டாந்து கொடுப்பான். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பிரைம் மினிஸ்டர்லாம் வாழ்ந்துடலாம், எளிய மனிதர்லாம் வாழ முடியாது. சமயத்தில் நம்ம ஊரில் பிரைம் மினிஸ்டர்லாம் நல்லா கூட வாழலாம், அது வேறு விஷயம். அதுக்குள்ள நான் வரல. இது மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதோ சரி விடுங்க. அப்போது நீ என்ன மனசில் வச்சுக்கணும்னு சொன்னால், நீ என்ன நீங்கள் சாரி இப்போ நம்ம சொல்லுவாங்க பழக்கம் டக்குன்னு விடாதுமா இதுமாரி. அதாவது விடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எளிய மனிதர் யாரும் புரியுது உங்களுக்கு? இந்த எளிய மனிதர்களை கதைகள் தான் புரியுது. நான் சொன்னல உங்களுக்கு கதை தான் சார் சொல்லி தருது. எனக்கு நான் ஒரு கார்ல் மார்க்ஸோட கதை ஒன்று படித்தேன். கார்ல் மார்க்ஸ்னா நீங்கள் வந்து இப்போ பொதுவுடைமையினுடைய தலைவர் நினச்சிக்காதீங்க, இப்போ ஒரு எழுதிட்டு இருக்கார், அவர் பேரில் கதை படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அந்த கதை. எனக்கு நான் என்னுடைய கூட்டங்களில் சொல்லுவேன் அந்த கதை. அதாவது ஒரு பையன் ஃபாரின்லேருந்து வரான்,
ஃபாரின் வந்தவன் தங்கிட்டு வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பணும், வெளிநாட்டு கிளம்பணும் திரும்பி அவன். இந்த சூழ்நிலையில் வீடு கந்தரகோளம் கட்ட. நீ பார்த்துட்டீங்களா இந்த ஃபாரின் போகிறவங்க வீட்டை பார்த்துட்டீங்களா நீங்கள்? 2 நாள் முன்னாடி ஃப்ளைட்டுன்னு வச்சுக்கோங்க, வீடு ஃபுல்லாக தராசோடையே திரிவாங்க. ஒரு ஜாமான் எடை போட்டுகிட்டே இருப்பான், அத்தனை கிலோ அத்தனை கிலோ அத்தனை கிலோன்னு. ஆமாம், டக்குன்னு அவசரம் அப்பாவே தூக்கி இறப்பட்டுருவாங்க. சரி அப்படி வச்சுக்கோங்க, இப்படி பேசுகிறதுனா பேசலாம், சரி தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் வீடு இருக்கும். வாசலில் ஒரு குரல் வரும், தங்கச்சி அப்படின்னு குரல் வரும். அம்மா சொல்லு யாருன்னு பாடுறா அப்படின்பா. பார்த்தா ஒரு வயதான பெரியவர், உடம்புல சட்டை போடாமல் இருப்பார், வெட்டிக்கிட்டு இருப்பார். நல்ல ஏதாவது இந்த கலரில் நல்ல சிவப்பாக இருந்தால் வெயிலில் காஞ்ச ஒரு கலர் இருக்கும் தெரியுமா அவருக்கு, சிவப்பாக வெயிலில் காஞ்சா அந்த மாதிரி இருப்பார் அவர். புத்து பார்த்துட்டு இவனை கண்டுபிடிச்சிடுவான். ஆஹா இப்போ மாட்டுக்கார தாத்தா வச்சே அப்படின்ட்டு, அம்மா மாட்டுக்கார தாத்தா வந்திருக்காருமா அப்படிமா. தாத்தா உட்கார சொல்கிறா அப்படிப்பாங்க. அந்த அம்மா உட்கார சொல்கிறா. தாத்தா உட்காருங்க தாத்தா அப்படின்னா உட்காந்துக்கிட்டு அருமையாக வெத்தலை போடுவார். நீங்கள் வெத்தலை போடுறதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதாவது சில பேர் மாடு இலதிங்கிற மாதிரி திம்பான், அதுக்கு பேர் வெத்தலை போடுறதில்ல. என்ன அந்த வெத்தலை எடுப்பாங்க, எடுத்து அப்படி அந்த வேட்டியை தொடப்பாங்க, தொடச்சி அப்படி பழங்க வெத்தலை இந்த காம்பை கிள்றது இருக்குல்ல, கிள்ளி அதை அப்படியே அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு கிட்டத்தட்ட மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அது பூவை தொடுற மாதிரி சுண்ணாம்பு தொடுவாங்க. தொட்டு வச்சு மடித்து கிடிச்சு போடுற அழகே பேரழகாக அந்த தாத்தா போட்டுக்கிட்டு இருப்பார். பார்த்துட்டு இருப்பான். பார்த்துக்கும்போது அவங்க அந்த ஐயா கேட்பார், என்னடா தம்பி எப்படா வந்த ஊர்லேருந்து அப்படிம்பார். இவன் ஃபாரினில் இருக்கவனு தெரியுமில்ல இருக்குது, நான் போன மாதம் வந்தேன் தாத்தா அப்படிமா. ஏன்னா இருக்கியா கிளம்பிட்டியா அப்படிப்பார். இல்லை கிளம்புறேன் தாத்தா அப்படிமா. வீட்டில் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா எல்லாம் கேட்டுட்டு இருப்பார். எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த தாத்தா கேட்பார், அப்போ தம்பி அப்பா எங்கடா அப்படிம்பார். அப்பா அந்த கொல்லையில் மாமரத்துக்கிட்ட படுத்துருக்காரு தாத்தா அப்படிமா. சரி போவான். சரி நான் அப்பா பார்த்துட்டு வரேன் அப்படின்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, டே தாத்தா சாப்பிட்டு போக சொல்கிறா அப்படிம்பாங்க. இவர் சொல்லுவான், தாத்தா உங்களை அம்மா சாப்பிட சொல்லுது தாத்தா அப்படிம்பான். சர்றா தம்பி அப்படிம்பார். ஒரு பின்னாடி போவார். கேளுங்க, இவர் வந்து வீடை கிராஸ் பண்ணுவார். இந்த மாட்டு தொட்டில் போட்டிருப்பாங்கல்ல, மாடு கட்ட தொழுவம் இருக்குல்ல, வீட்டு இப்படி சார்பு தானே இறங்கியிருப்பாங்க, அதில் கிராஸ் பண்ணி கொல்லைக்கு போகணும். போவார். வீட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணி போக மாட்டாங்கல்ல, அப்படி சுற்றி போவார். அப்போ என்ன பண்ணிடுவார், விட்டதை பிடிப்பார். விட்டதை பிடிச்சிட்டு இவருக்கு பிடிச்சவருக்கு ஒரு கட்டத்தில் உடம்பு இப்படி குலுங்கும் உடம்பு குலுங்கும். இதை அந்த பையன் ஜன்னல் வழியாக பார்த்துருவான். அவன் புரிஞ்சுக்குவான். இப்போ என்னென்னா, ஒரு காலத்தில் அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் மாடாக கட்டிருந்த இடம், பசுவும் காளையமாக கட்டிருந்த வீடு அந்த வீடு, தொழுவும் பொழுது நிறைந்து வழிந்த வீடு அந்த வீடு. இன்றைக்கி ஒன்று கூட இல்லை, எல்லா பயிலும் ஆவின் பாலுக்கு போயிட்டாங்க. அப்படி நினைக்கும் போது அந்த கிழவனுக்கு அப்படியே உடம்பு தூடியே விசிறும். சரின்ட்டு பின்னாடி போவார். இந்த பையனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, என்னமா இருந்த வீடு இப்படி ஆகி போச்சாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். போய் என்ன செய்வான், கொஞ்சம் அசதியில் போய் படுப்பான். ரூமில் படுப்பான், தூங்கிடுவான். தூங்கி முடிச்சு பார்த்தா தாத்தா இருக்க மாட்டார். ஏம்மா தாத்தாம்மா அப்படிமா. அவர் சாப்பிட்டு போயிட்டாரா அப்படிமா அந்த அம்மா. சரின்ட்டு நாளைக்கு புறப்படணும் ஊருக்கு, ஃப்ளைட்டுக்கு போனவன். அப்பாட்ட போய் கேட்பான், அப்பா அந்த தாத்தாவை நான் பார்த்துட்டு அப்பா அப்படிமா. எந்த தாத்தா ஆடாம்பார். அதான் தாத்தா மாட்டுக்கார தாத்தா அப்படிமா. போய் பாரு அப்படிம்பார். அந்த ஊர் பேரை சொல்லி எப்படிப்பா அட்ரஸ்ஸு அப்படிமா. அல்ல நோப்பா எத்தனை பேர் இருக்க போகிறாங்க, எங்கே அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்க, போய் கேள்றா எவன் வேணான்னு சொல்லுவான்டா, நீ மாட்டு வைத்தியன்னு கேள்றா சொல்லுவாங்க அப்படிம்பார் அப்பா. இந்த பய போய் என்ன செய்வான், பிரமாதமான கதை. போய் அந்த பய தேடுவான். அவர் எங்கேயோ கொள்ளைக்கு போயிருக்காருமாங்க. போய் வீட்டுக்குள்ளே எட்டி பார்ப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒடிஞ்ச கட்டில், கைத்து கட்டில், மேலே ஓட்டையாக இருக்கும், கூரையெல்லாம் ஒரு அழுக்கு துணி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த வீடு பார்க்குறதுக்கு டிராவியாக இருக்கும். புரிஞ்சுக்குவான், சரி பொண்டாட்டி இல்லை வீடு, அது அப்படி தான் இருக்கும் நினச்சிக்கிட்டு வாசலுக்கு போவான். தாத்தா வருவார். இப்படி பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவார், ஆகா அந்த பையன் வந்திருக்கான்ட்டு போய், வாடா தம்பி என்னடா தம்பி ஊருக்கு போகிறேன்னு இங்கே வந்து நிற்கிறேன். தாத்தா உங்களை தான் பார்க்க வந்தேன், என்ன இந்தாங்க தாத்தா அப்படின்ட்டு பணத்தை கொடுப்பான். அவ்வளோ பணம் கொடுத்தவொடனே வாங்கி இருக்கக்கூடாது அப்படிம்பார். தாத்தா நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, ஆமாம் ஒரு 4 மாடு வாங்கி வளங்க தாத்தா அப்படிப்பான். டே அதெல்லாம் எனக்கு வேணாண்டா அப்படிம்பார் இவர். நான் தானே தரேன் உங்கள் பிள்ளை மாதிரி தாத்தானா, வளங்க தாத்தா அப்படிப்பான். இடம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா, நம்ம வீட்டில் தொழுவம் இருக்குல்ல அது வளங்க அப்படிப்பான். அவர் சொல்லி, தம்பி எனக்கு வேணாண்டா தம்பி சுமாரா அப்படிம்பார். இந்த நான் சொல்கிறது ஒன்று வேடிக்கை, வேண்டாம்ல 2 வேண்டாம் இருக்குது. ஒரு வேண்டாம் தான் உண்மையான வேண்டாம், இன்னொரு வேண்டாம் வேண்டுவேன்னு ரத்தத்தில் உள்ள வேண்டாம் இருக்குது இல்லை. அதில் இப்போ அது உண்மையான வேண்டாம், அது வேண்டாம் அப்படிப்பான்.
இல்லை தாத்தா நான் தானே தர்றேன் அப்படின்பா. நல்லா கவனிங்க. வளங்க தாத்தா மாடை அப்படிமா. இந்த கிழமை சொல்லுவார் ஒரு பதில், டேய் எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும், வளர்க்க தெரியாதுடா அப்படின்பார். கதை முடிஞ்சிடும் சார். எனக்கு இப்போது கொஞ்சம் யோசிங்க சார், இலக்கியம் நமக்கு என்ன மாதிரி புரிதலை தர முடியுங்கிறது சொல்கிறேன். வளர்க்க தெரியாது, வைத்தியம் தான் தெரியும்னு சொல்கிறார்ல, இதை நீங்கள் கொண்டாந்து கல்விக்கூடங்களில் நிற்க வைங்க. இந்த வார்த்தையை, பெற்றோருக்கு வளர்க்க தெரியும், வைத்தியம் தெரியாது. உங்களுக்கு வைத்தியம் தெரியும், வளர்க்க தெரியாது. உங்களுக்கு வைத்தியம்தான் தெரியும், வளர்க்க தெரியாது. நாடு அரசியல் கட்சி எடுத்துக்கோங்க, இந்த நாட்டில் வளர்க்க தெரிஞ்ச கட்சிக்கு வைத்தியம் தெரியாது, வைத்தியம் தெரிஞ்ச கட்சிக்கு வளர்க்க தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா என்னென்னு உங்களுக்கு? இப்போ இதை இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு புரிதலை தருவதற்குல நீங்கள் எளிய மனிதர்களை புரிந்து கொள்வதில் இலக்கியம் பயன்படும். வரலாற்றில் நீங்கள் பெரிய பெரிய மனுஷனை பார்த்துங்கன்னு சொன்னல, என்னென்னு உங்களுக்கு புரியுதப்போ? நீங்கள் வரலாற்றில் பெரிய மனுஷனை பார்க்குறது எனக்கு என்ன சொல்ல தோணுது, நமக்கு பேசும்போது கல்வி பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கமிஷனை கேட்டுருந்தீங்க. உண்மையாகவே தமிழ்நாட்டின் கல்வியின் வரலாறை யாராவது ஒழுங்காக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் நிஜமாகவே சொல்கிறேன், நேத்து சுந்தரோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருங்க. நேத்து போன்ற ஒரு ஆள் பிறக்கலைன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பீகாரை தான் சந்திப்பீங்க. இப்போது நான் விளையாட்டாக கேட்குறேன் உங்களை, நம்ம ஊர் வாசலில் பீகார்கார வேலை செய்கிறாரா இல்லையா? எல்லா மண்ணு வெட்டுற வேலையும் அவர் தான் செய்கிறாரு. இந்த பாஸ்கர் சக்தியோட வடக்குன்னு ஒரு படம் எடுத்துருக்கிறார், அடுத்து வரப்போகுது அந்த படம். சரி, நல்லா யோசிக்க போகிறேன் சொல்கிறத. பீகாரி தானே சார் இருக்கார். நான் உங்களை கேட்குறேன் சார், உண்மையாகவே இந்தியாவில் மிக மிக மூத்த பல்கலைக்கழகம் இருக்குது சார், பாடலிபுத்திரமா சார்? எங்கே சார் இருந்துச்சு அது? பீகாரில் தானே இருந்துச்சு. பாடலிபுத்திரம் பாட்னாலேருந்து 35 கிலோமீட்டர் இருக்குண்ணா சார். உங்களுக்கு தெரியுமில்ல, புத்தர் ஞானம் பெற்ற புத்த கயா பீகாரில் தான் இருக்குது, மறக்காதீங்க. மகாவீரர் பிறந்தது பீகாரில் தான், மறந்துடாதீங்க. ஏன் அவ்வளோ தூரம்? இன்னொன்று சொன்னால் தான் சும்மா இருப்பாங்க. சீதா பிராட்டி பிறந்ததும் பீகார் தான், வெறும் புத்தரோட விட மாட்டாங்க. சரி, இன்னொன்று கேட்குறேன், புத்தகயா சொல்லிட்டனா, மகாவீரர் சொல்லிட்டனா, சீதா சொல்லிட்டனா? நீங்கள் அசோக சக்கரவர்த்தியினுடைய இப்போ நீங்கள் இருக்கிற இது இருக்குல்ல, 4 தூணு, அசோகர் தூணு எல்லாம் இருக்கிறது பீகார் தானே. ஆரியப்பட்டான்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லை, ஆரியப்பட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆரியப்பட்டா அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். ஒப்புறீங்களா? பாகியானங்க ஆசிரியராக இருந்தார். ஏன் கேள்வி, இவ்வளவு சிறப்புமிக்க பாடலிபுத்திரம் இருந்த பீகார் நீங்கள் ஏன் சார் மண் வெட்டிக்கிட்டு இருக்கு? ஏன் சார்? கேள்வி நியாயம் தானே. நான் என்ன கேட்குறேன், இப்படி எதனால் பீகார் ஆட்சி தெரியுமா உங்களுக்கு? நீ இன்னைக்கு பீகாரிக்காரர் நிற்கிறாள், எதுக்கு அவர்கிட்ட போய் ஒரு தாய்மொழி எதுன்னு கேளுங்க. பேஜ்புரின்னு சொல்ல மாட்டார், மைதிலின்னு சொல்ல மாட்டார், ஹிந்திம்பர். என்னைக்கு பீகாரி தாய்மொழி இழந்தானோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் மண்வெட்டு வந்திருக்கிறான். பாருங்க, நீங்கள் தாய்மொழியை காத்துக்கணும்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு அன்சைன்டிஃபிக்கான விஷயம், சும்மா மொழிவேரியில் பேசிட்டே நினைக்கிறீங்கல்ல. உங்கள் அடையாளத்தை பாதுகாத்து கொள்ளும் போது மட்டும்தான் உங்கள் சுயமரியாதை மிஞ்சும் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வச்சுங்க. அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல தான் சார் சமூகத்தின் மேம்படுத்திய ஆட்கள்லாம் வர்றான். நீங்கள் பெரியாரையும் மற்றவங்களை எப்படி பார்க்கணும்னு நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறதுன்னா என்ன சொல்கிறதுன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் யானைகளை பற்றிய குறிப்பு இருக்குல்ல சங்க இலக்கியத்தில், யானைகளை பற்றிய குறிப்புகள், அதிசயிக்க குறிப்பெல்லாம் இருக்குது சங்க இலக்கியங்களில். யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா நீங்கள் நம்ம வாழைத்தண்டை கொண்டு போய் சார மத்தளத்தில் வச்சிங்கன்னா மதம் இறங்கும்னு சொல்கிறான். யானை எப்படி பிஹேவ் பண்ணும்னு பக்கமாக எழுதிட்டு போகிறாங்க யானையை. யானை என்னும் பேருயிரை பற்றி நிறைய குறிப்புகள் சங்கம் முழுது இருக்குது. ஆனால் என் கேள்வி, இவ்வளவு சங்க இலக்கியத்தில் யானையை பற்றி குறிப்பு இருக்குல்ல, அதே நேரத்தில் யானைக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி பேசினால் புரியுங்கிறது நமக்கு தெரியலையே. நான் விளையாட்டு சொல்ல, யானைக்கு ஒரு மொழி இருக்குது. யானைக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி அதனுடைய முக்கியமான ஒரு கூறு சொல்கிறேன். அதாவது அதனுடைய எடை போக்குவரத்து விட்டுருங்க, அதனுடைய தும்பிச்சகை இருக்குல்ல, அது 1,50,000 தசைநார் நரம்புகளால் கட்டப்பட்டது என்ற குறிப்பு இருக்குது யானையை பற்றி. 1,50,000 தசைநார் நரம்புகளால் கட்டப்பட்டதுன்னு இருக்குது. அது மட்டுமல்ல நண்பர்களே, அது அடிப்படையிலேயே உங்களுக்கு
ஒரு 14 35 ஹெர்ட்ஸ் அதிர்வுகள் அதனுடைய ஓசை. அந்த அதிர்வுகள் அந்த ஓசையை யானை எழுப்பும்போது யானை புரிந்து கொள்ளுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. யானை புரிஞ்சு கண்டுபிடிச்சான். எப்படி தெரியும் கண்டுபிடிச்சான் உங்களுக்கு? அதாவது அந்த அக ஒளி கதிர்களை ரெக்கார்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு ஒளிபரப்புனாங்க. அதை சைலண்ட்டாக காட்டோட சுற்றி சுற்றி தண்ணி கொடுத்து யானையெல்லாம் காதை நிமித்தி பார்க்குது. நிமித்தி பார்த்துட்டு அந்த ஒளி நிறுத்தப்பட்டவுடன் அந்த இடத்தை நோக்கி யானைகள் வர்றதை பார்க்குறாங்க. நண்பர்களே, இதையெல்லாம் கேத்ரின் பெயின் என்கிற ரஷ்ய பொண்ணு ஆய்வு செய்கிறார். என் கேள்வி வேற உள்ள சிம்பிள். ரஷ்யாவில் யானையே கிடையாது தெரியுமில்ல? நம்ம இங்கே ஜவஹர்லால் நேரு யானையை ப்ரெசன்ட் பண்ணார் ரஷ்யாவுக்கு, அவ்வளோதான். யானை ரஷ்யாவில் இல்லை. யானையே பிறக்காத ரஷ்யாவில் பிறந்த கேத்ரின் பெயின் தான் ஆய்வு செய்து யானையோட எல்லா குணாம்சங்களும் வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் யானையோட வாழ்ந்த சங்க இலக்கியம் படித்த, சங்க இலக்கியத்தில் புரண்டு உருண்டு திரண்ட தமிழன் ஏன் ஒரு ஆய்வும் செய்யலை? ஏன் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல? ஏன் பார்வையில் 2 தான் சார் விஷயம். என்பது தான் விஷயம். ஒன்று, இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரும் விபத்து என்ன தெரியுமா? அறிவும் உழைப்பும் பிரிக்கப்பட்டது தான். எந்த சமூகத்தில் உழவைக்கிறவன்டேந்து கல்வியை பிரிக்கிறீங்களோ அந்த சமூகம் தானாக விழுந்துடும். தமிழ் சமூகம் ஏறக்குறைய சரியாக சொன்னால் சங்க இலக்கிய காலங்களுக்கு பின்பு மிக பெரும் தேக்க நிலையை தமிழ் சமூகம் சந்திச்சது. குறிப்பாக பக்தி இலக்கிய காலங்கள் நமக்கு பெரும் வீழ்ச்சி. அதில் என்ன செஞ்சாங்க? அறிவையும் உழைப்பையும் எப்படி பிரிக்கிறது? எதன் மூலம் பிரித்தாங்க? சாதியின் மூலம் பிரித்தான். புரியுதா உங்களுக்கு? உழைக்கிறவன் பொழுது கீழ் சாதி, அவனுக்கு கல்வியை மறுத்தாங்க. கல்வியை மறுத்த பிறகு அவனுக்கு தேடல் என்பது நின்று போச்சு, ஆய்வுகள் நின்று போச்சு. அப்போது தேங்கிய சமூகம் மாறுறான். இந்த பக்கம் வசதியான உயர்சாதிக்காரனுக்கு இப்படி இந்த சமூகம் இருக்கிறதா நல்லதுன்னு உழுதுகிட்டு இருக்கிறான். சுரண்டதுக்கு வசதியாக இருக்குதா வருகிறான். அப்போது இந்த நிலையில தான் இப்படி இந்திய சமூகம் முழுதும் கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருந்த போது ஒரு இடையீடு தான் தமிழ்நாட்டுக்கு பெரியார். நீங்கள் பெரியார் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்படி ஒரு தலையீடு பெரியார் மூலம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததால் தான் தமிழ்நாடு நீ தப்பிச்சு நீங்கள் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த தலையீடு பீகாருக்கு இல்லாமல் போனதால் தான் பாடலிபுத்திரம் இருந்து கூட பீகாரால் நிபுண முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி சமூகத்தை புரிந்து கொண்டு ஆசிரியர் வகுப்படுத்தால் இந்த பிள்ளைகள் கேட்பான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான பல பேர் நம்மக்கிட்ட உழைச்சாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு நான் போகிறேன். பல பேர் உழைச்சாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் பாடத்தில் அவங்க பேர் இருக்காலாம் எனக்கு தெரியாது. உண்மையாகவே சொல்கிறேன். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. காமராஜர் எல்லாரும் பேசியிருப்பாங்க, திருப்பி நான் சொல்ல வேண்டியில்லை. உயர்கல்வியில் அழகப்ப செட்டியார் மாதிரி ஆட்கள் மறக்காதீங்க. மறக்கக்கூடாத மனிதர்கள் இது போல் சொல்லலாம், நம்ம நிறைய பேரை சொல்லலாம். அது மாதிரியே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு வந்தது கோயம்புத்தூர் ஜிடி நாயுடுடைய அந்த இது நாயுடுங்கிற பேர் அவங்க போடல, ஜிடி மெமோரியல் பண்ணி வச்சுருக்கான். நீ யாராவது போயிருந்தீங்கன்னா கும்பிடலாம், போகலன்னா போயிட்டு வந்துருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ஜிடி நாயுடைய மேதமை என்பது மாணவர்கள் போய் பார்க்கணும். நான் பார்ன்னு சொல்கிறீங்கல்ல, பார்க்கணும். உங்களுக்கு 3 பேர் அமர்ந்து போகிற ஒரு காரை 2000 ரூபாய்க்கு தயார் பண்ணுறார். 1952 2000 ரூபாய் அந்த காரை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியத்தில் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த 2000 ரூபா கொடுத்த கார் இருக்குல்ல, 3 பேர் உட்கார வசதி உள்ள கார், இந்த காரை ஃபோர்டு கம்பெனிக்காரன் இதை போல் 7 பங்கு விலைக்கு தான் நீ விற்றுருக்கான். ஜிடி நாடால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ரேசன் பிளேட் கண்டுபிடிக்கிறார், எலக்ட்ரிக் ரேசர் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரேசரை காட்சிக்கு வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா காமெடி? இவர் ஜெர்மன் போகும்போது அந்த ஹோட்டலில் ஹிட்லர் தங்கி இருந்திருக்கான். ஹிட்லர் நினச்சி உலகமே கிடுக்கிடுன்னு ஆடின காலம் தானே. இவர் போய் ஹிட்லர்கிட்ட போய் ரேசரை கொடுக்குறாரு. இன்னைக்கு சேவ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். அவனே வியக்கிறான், என்னடா யாரா நீ தமிழில் வந்து என்ன சர்வசாரம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அந்த ரேசர் பேடை கூட அவன்கிட்ட கொடுக்குறாரு. ஜெர்மன் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், தயவு செய்து இதை இங்கேயே பேட்டன்ட் பண்ணிடுங்கிறான். ஏன்னா ஒரு பிளேடு வாங்கினா வாய்ஸ் ஃபுல்லாக ஷேவ் பண்ணுற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்க மெட்டல் ஒன்று, கலவை, மெட்டீரியல் கலவை, இதை நீங்கள் பேட்டன்ட் பண்ணு ஒவ்வொரு போகிறதுக்கு முன்னாடி என்று அங்கேயே பேட்டன்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, 1942 45 முதல் பாலிடெக்னிக் இந்தியாவில் அவர் தான் உருவாக்குறாரு. சார் ஆர்தர் பாலிடெக்னிக். நீ கோயம்புத்தூரில் பஸ்ஸில் போனீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, ஆர்தர் பஸ் ஸ்டாப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பஸ் ஸ்டாப் அங்கே தான் ஒரு பாலிடெக்னிக்கு. இதெல்லாம் வேகமாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது.
45 இந்தியாவில் முதல் பொறியியல் கல்லூரி கொண்டு வரார் ஜிடி நாயுடு. ஆச்சரியப்படுறான் வெள்ளக்காரன், நீனே சிலபஸ் ஃபார்ம் பண்ணியா அப்படிங்கிறான். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கல்ல பிஹெச்எலும் ஆர்இசி பக்கமாக இருக்குல்ல நம்ம ஊரில், ஆர்இசிக்கு பதில் பிஹெச் இருக்குது. என்ன கான்செப்ட் அது? ஒரு தொழிற்சாலைக்கு பக்கத்தில் பொறியியல் கல்லூரி இருப்பது தான் படிப்பதற்கு சரி என்று அரசுகள் யோசித்தன பிற்காலத்தில். அதன் வடிவம் தான் இங்கே ஆர்இசியும் பிஹெச்எல் பக்கமாக இருக்கிறது. இந்த புரிதலோடு தான் தன்னுடைய இண்டஸ்ட்ரியையும் தன்னுடைய கல்விக்கூடத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சார் அவர். நான் ஏன் அவ்வளோ மெனக்கெட்டு சொல்கிறீங்களா? அதை இவர்களை பற்றியெல்லாம் பேசுங்கள். நீங்கள் படி 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 என்பதை நான் இலக்கியம் சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜிடி நாயுடு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுபோலவே தமிழில் நீங்கள் கொண்டாட வேண்டிய ஆட்கள் எக்கச்சக்கான பேர் இருக்கான். என்னோடய புத்தகத்தை பற்றி வாசல் எழுதி போட்டுருக்கீங்க. நான் மிரண்டு போன ஒரு பர்சனாலிட்டி மலையப்பன் கலெக்டர். யாராவது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சந்துரு இங்கே பேசும்போது சொன்னதாக சொன்னாங்க. இங்கே சொன்னபோது சந்துரு இங்கே பேசும்போது சொன்னதாக சொன்னாங்க. ஒருத்த கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா கலெக்டர் மலையப்பன் மாதிரி கலெக்டர் ஆகு. உங்கள் பசங்கள்ட்ட சொன்னாராம். டாக்டர் ஆசைப்பட்டா டிஎஸ்எஸ் ராஜன் மாதிரி டாக்டர் ஆகுன்னு சொன்னாராம். நீங்கள் கலெக்டர் மலையப்பனுடைய வாழ்க்கையை படிச்சு பாரு. வெறும் 3 வருஷம் சார், வெறும் 3 வருஷம். திருச்சி 55 to 58, வெறும் 3 வருஷம் கலெக்டர் அவர். திருச்சியை சுற்றி பெரம்பலூர் அரியலூர் இருக்குல்ல, எங்கெல்லாம் தலித் மக்கள் கூட வாழ்கிறாங்களோ அந்த இடத்திலெல்லாம் மலையப்பன் நகர், மலையப்பபுரம், மலையப்பன் வாய்க்கால், மலையப்பன் தண்ணீர் தொட்டி என்று தலித் சமூகத்தில் பிறக்காமலே தலித் மக்களின் மனங்களை வெல்ல முடியும் என்று நிரூபித்த ஒரு கலெக்டர் மலையப்பன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம எங்கே வர சொல்லித்தரோம்? நம்ம ஆரம்பத்தை சொன்னதை திருப்பி சொல்கிறேன். நான் இந்த அமர்வை அல்லது எஸ்ஆர்வியை ரசிப்பதே இந்த நாட்டின் கல்விக்கூடங்கள் அல்லது கல்வி திட்டங்கள் சொல்லித்தரும்போது அதனுடைய போதாமைகளை உணர்ந்து சொல்லித்தருவதற்கான வாய்ப்பை உருவாக்குவது தான் இத்தகைய அமர்வுகள் செய்கிற நல்ல பணி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டுமல்ல, நான் நிறைவாக சொல்லிட்டு போகிறேன். அதாவது இந்த சமூக சிந்தனை இருக்குல்ல, இது கண்களை ஒருத்தருக்கு திறந்துருச்சுன்னு சொன்னால் என் பார்வையில் அந்த சமூகம் கீழே விழவே விழாது. நீங்கள் அதுக்கு ஒரு சரியான ஆள் என் பார்வையில் அண்ணா தான். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அண்ணாவின் வாழ்க்கையை முழுசாக படிங்க. நான் நிதானமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த 67 அண்ணா மட்டும் இந்த முடிவை எடுக்காமல் போயிருந்தால் இன்றைய தமிழ்நாட்டின் வரலாறு திசை மாறி போயிருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. 67 தேர்தல், பெருந்தலைவர் காமராஜர் ஆதரித்து பெரியார் நிற்கிறாரு. சாதாரண நிற்கிற பெரியார் எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டினார் அண்ணாவை. நான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணாவை பெரியார் ஏசினார். அண்ணா ஒரு இடத்தில் கூட பதில் சொல்லலை பெரியாருக்கு. ஒரு பத்திரிகையாளர் கேட்டான் கோயம்புத்தூரில் வர, ஏங்க உங்களை பெரியார் இந்த திட்டுறாரு, நீங்கள் பேசாமல் இருக்கீங்களேங்க. அண்ணா நம்ம கற்றுக் கொடுப்பார். அண்ணா சொன்னார், தாய் யானை குட்டி யானை எட்டி உதைக்கும், பள்ளத்தில் தள்ளி விடும், பெரட்டி எடுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? கொல்ல போகுதுன்னு அர்த்தம், தாங்கரமானு பயிற்சி கொடுக்குதுன்னு அர்த்தம்னாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்லிவிட்டு இது கூட சாதுரியமான பதில் நீங்கள் நினைக்கலாம். ஜெயிச்சிட்றாரு. ராஜாஜி கூட்டணியில் இருக்கார். ராஜாஜி தான் கூட்டணி. நியாயமாக யாரோட பக்கத்தில் நின்றுன்னு ஒரு வயசில் மூத்தவர் ராஜாஜி. அவர் உட்காந்துருக்கார் மயிலாப்பூரில். இந்த ஆள் நம்மள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவான் அப்படின்ட்டு. ஆனால் கவர்னரை பார்த்த பிறகு, நல்ல கவர்னர் இந்த காலம் அது, கவர்னரை பார்த்த பிறகு அவர் பாட்டு புறப்பட்டு வண்டியை திருச்சி கொடுங்கப்பான்ட்டார். கூட வந்தவங்களாம் கேட்டாங்க, என்னென்ன திருச்சியில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன எங்கே போகிறீங்க? அங்கே தானே இப்போ பெரியார் இருக்கார். வேடிக்கையாக சொன்னால் கூட சொல்கிறேன், பெரியாரை பார்க்க வர்றாங்க. பெரியாருக்கு வர்றாங்கன்னு சொல்லப்படுதுங்கிறது கலெக்டர் சொக்கலைங்க அப்போ சொல்கிறாங்க. பெரியார் அப்படியே நர்வஸ் ஆகுறாரு, வெக்கப்படுறாரு. என்ன திட்டிருக்கோம், நம்மளை பார்க்க வர்றாங்களான்ட்டு. அண்ணா என்ன இன்டெலிஜென்ட் பாருங்கள். படியில் பத்திரிகாரம் கேட்டான், என்னன்னா இங்கே வந்திருக்கிறீங்க பெரியாரை பார்க்க? என் மந்திரி சபையை நான் பெரியாருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னாரு. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சாப்போ? முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் பெரியார் சிலை திறக்கிறாங்க. அதுக்கெல்லாம் விஷயம் விட்டுருங்க. என் கேள்வி ஒன்று தான். அப்படி 67 மட்டும் அண்ணா ஏன் பெரியார் பக்கம் வந்தார்? என்ன காரணம்? இது நன்றி விசுவாசம் நினைக்கிறீங்களா? நமக்கு சோறு போட்டார், நம்மளை பத்திரிகை ஆஃபீஸில் எழுத வச்சார், நம்மளை காப்பாற்றினார், அதனால் நன்றி விசுவாசத்தோடு வந்திருக்காருன்னு நினச்சிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ணா ஏற்படுத்திய அரசியல் மாற்றம்
தமிழ்நாட்டில் நிலைக்க வேண்டும் என்று அண்ணா விரும்பினால் கூட பெரியார் நிலைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்பது அண்ணாவுக்கு புரியும். நான் அந்த பெரியார் நினைத்தால் மட்டும் சொல்லலை, பெரியார் நிலைத்தால் மட்டும் சொல்லியிருக்கேன். வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சமூகத்தில் பெரியாரின் கருத்தோட்டமும் பெரியாரின் மாற்றங்களும் நிலைத்து நிற்கும் போது மட்டும்தான் அண்ணாவின் அரசாட்சியே தொடரும் என்பது அண்ணாவுக்கு புரிந்ததால் தான் பெரியாரை பண்ண ஆதரித்தார். அப்படி ஒருவேளை ஆதரிக்காமல் போயிருந்தால் என்ன நடந்து நினைக்கிறீங்க? இவங்களும் கீழே விழுந்திருப்பாங்க. பெரியார் கிராஃபும் 67 பிறகு கீழே இறங்க ஆரம்பிச்சுது. பெரியாருடைய கிராஃப் மேலே போகிறதுக்கும் இந்த சந்திப்பு தான் காரணமாச்சு. அப்போது அண்ணா என்கிற பெருமனிதனுடைய அந்த பார்வைகளை அதுதான் பீகார் ஆகாமல் தடுத்தது. அதுதான் மொழிக் கொள்கையை கொண்டு வந்து நிறுத்தியது தமிழ்நாட்டில். இருமொழிக் கொள்கை போதும் என்ற அண்ணா சொன்னதன் விளைவு தான். நான் சொன்னதில் அமர்த்தியாசன் சொல்லியிருக்கிறான், நீலகண்டன் என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் சொல்கிறான், தமிழ்நாடு தப்பிச்சது காரணம் ஒன்று மொழிக் கொள்கை, இன்னொன்று சமூக நீதி கொள்கை, மூன்றாவது இங்கு இருந்த சமூக நீதி மொழி சார்ந்து இலவச கல்வின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இந்த சமூக அமைப்புகள் தலைவர்கள் என்பதை வெறும் பர்சனாலிட்டிஸாக புரிஞ்சுக்க வேண்டாம். மாறாக இது ஒன்றோடு ஒன்று செயின் மாதிரி வருது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தொடக்கம் எங்கே தெரியுமா இருக்குது உங்களுக்கு? காங்கிரஸுக்குள்ளே தான் காமராஜ் இருந்தார். ஆனால் என்ன அதிசயம் தெரியுமா காமராஜர்கிட்ட? காமராஜர் நான் அறிந்த அளவில் எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாதவர். எங்கேயாவது நீங்கள் காமராஜ் சாமி கும்பிட்டவர் படம் இருக்கா உங்கள்கிட்ட? எங்கேயாவது மத அடையாளத்தை பூசின மாதிரி உங்களால் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவரை பார்க்க முடியாது. மாறாக அவரிடம் இந்த தெளிவு என்ன இருந்துச்சுன்னா, அவரை போய் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ வேலை செய்றீங்க, எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறீங்க? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதான் எனக்கு பதிலாக பெரியார் பேசிகிட்டு இருக்கார்ல, அது போதுமானது என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஐயா சொல்கிறார், நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு போனார். ஒரு வெடிக்கை இல்லை. அப்போது திராவிட இயக்கங்களுடைய இந்த சாதனைக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளி மாதிரி இங்கே காமராஜ் இருந்தார். காமராஜருடைய தனித்துவமே காங்கிரஸுக்குள் இருந்த ஒரு சுயமரியாதைக்காரராக காமராஜால் இருக்க முடிந்தது தான் தமிழ்நாட்டு நல் விதி என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நற்பயன் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்போது நாம் இங்கு பேசுகிற எல்லாமே, பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது எல்லாமே என் பார்வையில் சொல்கிறேன், ஒரு சமூகம் மேம்படுவதற்காகத்தான். ஒரு சமூகம் மேம்பாடு அடைவதால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும். இப்போ இந்த சமூகம் மேம்பாடு அடையலை, நான் நல்லா இருக்க முடியுமா? இந்த சமூகம் நல்லா இல்லைன்னா நீங்கள் தான் நல்லா உட்காந்துருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெண்கள் உட்காந்துறீங்க நாற்காலி, கண் எதிர சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் எந்த மதம் சார் பெண்ணை நாற்காலில் உட்கார சொல்லிச்சு? எனக்கு தெரிஞ்சு ஒரு மதமும் சொல்லலை. திரும்ப உங்களுக்கு ஒரு மதமும் பெண்ணுக்கெல்லாம் இடம் தரல. எவெல்லாம் மதம் வேண்டான்னு சொன்னானோ அவன் தான் நாற்காலி கொடுத்தான். இது நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லி வரலாற்று ரீதியாக பேச நேரம் போகும். எனவே நல்ல விஷயங்களை படியுங்கள், பாருங்கள், கேளுங்கள். படிப்பு என்பது என் பார்வையில் மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், இலக்கியம் படிப்பது பொழுது போவதற்காக போகலாம், தவறல்ல. பொழுது போகிறது முக்கியம்தான், ரசனையை வளர்த்துக்கிறது முக்கியம்தான். அதோடு சேர்த்து மனித மனங்களை புரிந்து கொள்வதற்கு இலக்கியம் பயன்படும். நீ கவிதைகள் நான் சொல்ல போயிட்டேன், ஸோ கவிதைகளை சொல்லலாம். எனக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப பிடிச்ச கவிதை எனக்கு அந்த கவிதை. ஒரு கடவுளை தரிசிக்க வரிசையில் நின்றேன். 3வது வரிசையில் நின்ற முதியவருக்கு மயக்கம் வர கீழே விழுந்தார். அர்ச்சனைக்கு வைத்திருந்த தேங்காயை உடைத்து தண்ணீரை முதியவருக்கு கொடுத்தேன். கருவறையில் இருந்த கடவுள் ரகசியமாக வாயை துடைத்து கொண்டார் என்ற ஒரு கவிதை. ஸ்டாலின் சரவணன் எழுதின கவிதை. இதில் நான் வேடிக்கையாக சொல்லுது, அது என்ன, ஏன் கடவுள் ரகசியமாக துடைச்சிக்கிட்டாரு? பப்ளிக்காக துடைச்சக்கூடாதா? ஏன் ரகசியம் துடைச்சார்? ஏன் துடைச்சார் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கே பயம். என்ன பயம்னா, நீ யாரா, ஏய் நீ பாடு வாயை துடைக்கிற, கொடுத்தேன் வேற ஆள், வாங்கிக்கிட்டேன் வேற ஆள், புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த சிக்கல்லாம் உண்டாக்கிறேன்னு பயந்துதான் கடவுள் ரகசியமாக துடைச்சிக்கிட்டாரு வச்சுங்க. இது ஒரு கடவுள் பற்றிய கவிதையா? இது அப்படி எதிர ஒரு கவிதை இருக்குது. இது வேற ஒரு கவிதை. இது பரம்பொருளேன்னு கவிதை. என்னென்னா, கோயிலுக்கு போகிறோம்ல, கோயிலுக்கு போகும்போது வரிசையாக ஒரு காரியமாக செஞ்சுக்கிட்டு தானே போவோம். செருப்பு கழட்டி விடுவோம், செருப்பு கழட்டி போய் அர்ச்சனை சீட்டு வாங்குவோம், க்யூவில் போவோம், அங்கே போய் சாமிக்கு தேங்காய் உடைப்போம், அர்ச்சனை பண்ணுவோம்ல. இதான கோயில் நடைமுறை. இதை ஒருத்தன் கவிதை எழுதுனா, பரம்பொருளேன்னு கவிதை. பாத அணிகளை இங்கே விடவும் என்று பைந்தவன் என்னை அழைத்தது.
பாதணிகளை இங்கே விடவும் என்று பைந்தமிழ் என்னை அழைத்தது. வரிசையில் நின்றால் பிரசாதம் கிடைக்கும் என்று நெம்புகோல் தமிழ் என்னை தள்ளியது. இப்படி தமிழ் போயிட்டே இருக்கு. அர்ச்சனை சீட்டு வாங்குங்கள் தமிழ் என்னை தனித்தமிழ் என்னை அழைத்தது. எல்லாம் போகிறான். உள்ளார போனால் எல்லாம் போனால் தட்சணை தாங்கோ என்று காரிய தமிழ் கை நீட்டுகிறது. அடுத்த வரி போட்டான், ஆண்டவனை கும்பிட நிற்கும்போது மட்டும் சமஸ்கிருதத்தில் மந்திரம், உண்டியல் என்று தனித்தமிழ் என்னை அழைத்தது. இப்படி போகுது கவிதை. கவிதை முடித்தான், பரம்பொருளே பரம்பொருளே உன்னை எங்கள் கைப்பொருளை கறக்க மட்டும் கன்னித்தமிழா, உன்னை வணங்க மட்டும் சரி தப்பு, உன்னை வணங்க மட்டும் வடமொழியின் மந்திரமா, எங்கள் கைப்பொருளை கறக்க மட்டும் கன்னித்தமிழா என்று ஒருத்தன் கவிதை எழுதுனான். சண்முகம்னு பேர். இந்த கவிதையை நான் கொஞ்சம் நினைவில்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தன் கடவுளுடைய உள்ளீடை பேசும்போது ஒருத்தன் கடவுள் பேரால் நடக்கிற மோசடிகளை பேசுகிறான், மோசடி பேசுகிறான்ல. அப்போது என் பார்வையில் சொல்கிறேன், கவிதையும் சரி கதையும் சரி நல்ல புத்தகங்களும் சரி. நான் எனக்கு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். உண்மையாகவே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்டீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட ஒரு புத்தகம் இருக்குது. புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து நல்ல ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது வருது. பிக் கொஸ்டின் அண்ட் பிரீஃப் ஆன்சர்ஸ் என்று ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி யாரும் கேட்டீங்க, அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அவர் என்ன பயப்படுறாருன்னா, அதை கெட்ட புத்தியில் பயன்படுத்துவதால் கோளாறு வரப்போவதில்லை. அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க, அது கெடு நோக்கோடு பயன்படுத்தும் போது பிரச்சனைகள் வராது, அதனுடைய வலு அளப்பரியதாக பெருகும்போது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறார். யார் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு வளர 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 வறுமையை நோயை வென்றுவிட முடியுங்கிறார். வறுமை நோயை வென்றுவிட முடியுங்கிறார். ஒரு கட்டத்தில் மனித மூளையும் செயற்கை மூளையும் ஒன்றோடு பேசுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார். வறுமை நோயை வெல்வதற்கு ஏஐ தான் துணை செய்யும் சொல்கிறார். அதே நேரத்தில் அது அபரிதமாக வளர்கிற போது வேறு ஒரு பிரச்சனை வரும், அதை பற்றி பேசத்தான் இப்போது நாம் கூடியிருக்கிறோம் என்று சொல்கிறார். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிச்சிருங்க. அந்த புத்தகத்தில் படிக்கிறது உங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னா, சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க நமக்கு. அந்த புத்தகத்தை படிங்க பதில் சொல்கிறார். எப்படி வரும், எப்படி சாமி இருக்குது இல்லைங்கிறத சொல்கிறார். ஏன் இருக்குது, ஏன் இந்த கருத்து வந்துச்சு அப்படின்னு பேசுகிறார். நீங்கள் எனக்கு என்ன தோணுமா, எப்போவுமே ஒரு ஆசிரியர் என்பவர் என் பார்வையில் ஒரு முழுமையான மனிதராக மாற வேண்டும். எந்த மனத்தடையும் இருக்கக்கூடாது. இதை தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு யாரோ இதை பேசுகிறாரா, என்னையா இருந்தாலும் எப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் என்று நினைக்காமல் எது உண்மை என்ற தேடுதலோடு நீங்கள் நடந்தால் நிச்சயம் நீங்கள் பார்ப்பதும் கேட்பதும் படிப்பதும் பயன்படும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அதை யோசிச்சு பார்க்கும்போது, அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப கனமான சிந்தனைக்கு போயிடுச்சு. எளியவர்களை பற்றி பேசுனீங்க. எளியவர்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது தான் உண்மையிலேயே எல்லாருக்குமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கடவுள் கருவறையில் இருக்கிற வரைக்கும் வெளியே இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை கடவுளால் புரிஞ்சுக்கவே முடியும். கடவுள் கருவறையிலிருந்து வெளியே வந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இதை தெளிவாக சொன்னவங்க காமராஜர். அரசு இயந்திரம் அலுவலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது இயங்க முடியாது. அரசு இயந்திரங்கிறது அலுவலகத்திலிருந்து வெளியே வரணும், அப்புறம் தான் அதை இயங்க முடியும் அப்படிங்கிறது இது போதையா ஒரு சிந்தனைக்கு வந்துருச்சு. அது நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு அதில் ஆழம் புரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்போது அது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்தை புரிய வச்சு. ரொம்ப நன்றிங்க. எளியவர்கள் அதிகாரம் பிரகாசம் ஜனநாயகம் நியாயமா? ஜனநாயகங்கிறதே அதோட அழகே வந்து எளியவர்கள் அதிகாரம் தான். ஆனால் அதன் மூலம் கூட முடியாட்சி செலுத்த முடியுங்கிறத இப்போ நடந்துகிட்டு இருக்க நடப்பலாம். சார் வணக்கம் சார். சுவாமிநாதன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மூன்றாவது நாள் அமர்வு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படம் காட்டுவாங்க. இன்னாகிரேஷன் ஒவ்வொரு காலையில் இந்த அமர்வு, மதியம் ஒரு அமர்வு. இந்த ஃப்ரெஷ்ஷர்ஸ் வந்து ரொம்ப கீழே அப்சர்வ் பண்ணுறாங்க. பார்த்தவங்க ரொம்ப இது புதுமையாக இருக்கு அவங்களுக்கு. ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தில் பார்ப்பாங்க. இதில் வந்து சிரிப்பு நல்லா இருந்தது, நல்ல கதை நல்லா இருந்தது,
திரைக்கதை நல்லா இருந்தது, இவரோட நடிப்பு நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்றுக்கு வந்து ஆயிஷா நடராஜன் பேசுனப்ப அதாவது 5th பீரியட்னா லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பீரியட்னா பையன் வந்து தூங்கிடுவோம் எப்படி இருந்தாலும், அதனால எனக்கு வந்து 5th பீரியட் போட்டாதீங்க அப்படிங்கிறதுலாம் ஆசிரியர் சொல்லுவாங்க. நேற்றுக்கு அவர் எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து காந்தியின் கல்விக் கொள்கை, ராஜாஜியின் கல்விக் கொள்கை தான் இருக்காரு. ரொம்ப ட்ரையான டாபிக். பூச்சி இருக்கு லாஸ்ட் வச்சு லாஸ்ட் வச்சு இடம் பண்றாங்க, நான் வந்து தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த டாபிக் வரும். ஆனா நேற்றுக்கு 2.5 மணி நேரமும் முதல் பெஞ்சில இருந்து கடைசி பெஞ்ச் வரையும் அவ்வளோ ஒரு லைவ்லி பர்ஃபார்மன்ஸ். அதாவது அவங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு என்ன கட்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரோட உடல் மொழி எப்படி வந்து ஒரு டெலிவரி பண்ணலாம், லைவ்லயே அப்படியே அந்த கிளாஸ் ரூம் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா அதான் ஒரு கான்செப்டை வந்து நெஞ்சுக்குள்ள தச்சிருவீங்க. எப்படி நெருப்ப தொட்டா சுடுமோ அது மாதிரி நீங்க சொல்ற கான்செப்டை நெஞ்சுக்குள்ள தச்சிருவீங்க. நான் காமராஜர் உரையை உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நான் ஒரு அந்த மாதிரி காந்தி உரையில் இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். நீங்க சொல்ற ஒன்னும் அப்படியே ஆசையா கவனிக்கிற மாதிரி இருக்கும், பிளஸ் அது அப்படியே நெஞ்சுக்குள்ள தச்சிடும். அது மாதிரி நீங்க 2 மணி நேரமா நான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்க வந்து நெஞ்சில தைக்கிற மாதிரி வந்து நீங்க வந்து அப்படி ஒரு மொழியில அப்படி ஒரு சூழ்நிலையில யூஸ் பண்ணி நீங்க வந்து எழுத பண்றீங்க. இது எல்லா ஆசிரியர்களும் அவங்க பாடங்களை அப்படி மாணவர்களுக்கு நடத்துறோம்னா கண்டிப்பா வந்து ஆசிரியர்கள் கண்டிப்பா வெற்றி. நன்றி. Good morning, sir. I'm Nancy Pereira from Department of English. Sir, நீங்க பேசுறது வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்கு சார். அப்படியே மனதில் வந்து அப்படியே ரொம்ப நிறைய சிந்திக்க வைக்குது சார். உங்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரியே எனக்கு நீங்க இப்ப பேசுறது ரொம்ப பிடித்தது என்னன்னா, பால் வாங்கறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு தான் பால் வாங்கணும் அப்படின்னு சொல்றது. எது கேட்டாலும் நம்மளுடைய மனதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கேட்கணும். அப்படியே நம்ம மனதை சுத்தம் பண்ணாம கேட்டோம்னா அந்த பழைய காரியங்கள்லாம் இருந்து கொண்டு புதுசா கேட்கறத கூட கரெக்ட் பண்ணி விட்டுரும். அது எனக்கு ரொம்ப I'm not able to express. அது எனக்கு ரொம்ப இம்பாக்ட் சார். தேங்க்யூ. நான் பாப்பா எங்க வீட்டில் அதனால தான் நிச்சயமற்ற பெருமை பாரதி புத்தாரன். நான் தமிழ் ஒரு சீவு எதுக்கு உட்காரணும் கொஞ்சம் நல்லா பேசியிருப்பேன். நேற்றுக்கு வந்து ஆயிஷா நடராஜன் அவங்க பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு ஆசிரியர்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடல் மொழிங்கிறது ரொம்ப அவசியம், அறிவும் தேவை, உடல் மொழியும் தேவை. அப்போ ஒரு வகுப்பறையை வந்து எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு உடல் மொழியும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நேற்றுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உடல் மொழியும் ஒன்று அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துலயே ஒருத்தரை எப்படி கட்டி போடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க சொன்னதுதான் பார் படி கேள் போதும் அப்படின்னு தோணுச்சு. சொல்ல போனா நான் நிறைய உங்களோட இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஸ்பீச். அப்ப இருக்கு இப்பயும் நான் வந்து இந்த அமர்வு முழுவதுமே வந்து உங்களை நான் ரொம்ப ரசிச்சுதான் உங்களுடைய பேச்சு கேட்டுட்டு இருக்கேன் சார். நன்றி சார். ஆயிஷா சொல்கிறத நீங்கள் வந்து குறைச்சி சொல்ல வேண்டாம். அதாவது உடல் மொழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அசையாமல் உட்கார்ந்துருக்கிறது உடல் மொழி தான். நீங்கள் அசைஞ்சாலும் உடல் மொழின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பேச்சாளர் 2 இந்த காளிமுத்தூர்னு பேசுவார், பழைய மந்திரி. நீங்கள் கேட்டுங்களா பேச்சு? மைக்கு முன்னாடி மைக் மாதிரியே இருப்பார், இப்படி திரும்ப கூட மாட்டார். அதுவும் நல்லா தான் இருக்கும். சில பேர் கை காலெலாம் வீசுவோம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன சிம்பிளாக சொல்கிறதுனா, சாமிநாதன் சார் சொன்னது சொல்கிறதுனா, எதை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் விரும்பி ரசித்து செய்யுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், மதிச்செல்லாம் செய்யாதீங்க. நான் ஆசிரியர் என்பதை நான் மதிக்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், மதிப்பதை விட ரசிப்பது சிறந்தது. நீங்கள் இப்போ எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பா நான் மதிக்கிறேன்னு சொல்கிறேன், ரசிக்கிறேன்னா தான் பெட்டர்.
நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் விலக ஆரம்பிப்பீங்க, பொய் சொல்ல ஆரம்பிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஆரம்பிப்பீங்க. அதனால் பேசுகிறதோ செய்கிறதோ ஆசிரியராக இருக்கிறதோ எதாக இருந்தாலும் சொல்கிறேன், உடல் மொழி எப்படி இருந்தாலும் இருக்கலாம், அடிப்படை வந்து எதையும் நாம் ரசித்து நேசித்து செஞ்சோம்னா அந்த காரியம் பிரமாதமாக இருக்கும். அதான் விஷயம். தலைமை ஆசிரியர் வர்றாங்க. ஆரம்பியா நான் மறந்துட்டேன், அது மறந்துட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த அமர்வுங்கிறத